Hello, aspirants. It's really happy for me to meet you again in another new episode of Learn Modern History Spectrum series. So, last episodeல நம்ம பார்த்துருப்போம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவுக்கு யூரோப்பியன்ஸ் எதுக்காக வந்தாங்க, ஓகே, என்னென்ன யூரோப்பியன்ஸ்லாம் வந்தாங்க, அவங்களுக்குள்ளார எப்படி ஃபைட் பண்ணாங்க, ஃபைனலாக எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து மற்ற எல்லாத்தையும் சக்சீட் பண்ணிட்டு இந்தியாவில் ஒரு எவர்லாஸ்டிங் எம்பையரை கிரியேட் பண்ணாங்கன்ட்டு. பட் கண்டிப்பா இந்த சாப்டர் அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்திருக்கும். இந்தியாவை பிரிட்டிஷ் வந்த பீரியடு அப்ப ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தது த மைட்டி முகல் எம்பையர். அட் த டைம் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பையர். அப்ப பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா பிரெஞ்சு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பயோ இல்லை டச் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பயோ இந்தியால முகல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏன்னா முகல்ஸ் எல்லாம் இந்த கிரேட் முகல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட முகல்ஸுக்கு என்ன ஆனிச்சு, அந்த டைம்ல இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன? ஓகே, ஹவு once upon a time the mighty mughals once upon a time who were mighty mughals have reduced into a very small kingdom who lived just in a city of Delhi. ஓகே, அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி மைட்டி முகல்ஸ், அது லாஸ்ட் கிரேட் முகல் எம்பரான அவுரங்கசீப் பீரியட்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகதூர் ஷா ஜாஃபரோட பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகல்ஸ் அவங்களோட அத்தாரிட்டி அண்ட் அட்டானமியை லூஸ் பண்ணாங்க. ஓகே, எப்படி இவங்க கையில் இருந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் கையில் போணுச்சு, எப்படி ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிரிட்டிஷ் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய முகல்ஸ் பிரிட்டிஷோட பெர்மிஷனோட இந்தியாவில் தங்க வேண்டியது இருந்து பின்னாடி அதே முகல்ஸை இந்தியா விட்டே பிரிட்டிஷ் எப்படி வெளியேற்றினாங்க. இந்த மாதிரியான பல இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை இந்த பர்டிகுலர் எபிசோடில், இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ this particular chapter, India on the eve of British conquest, we are going to see the status of Mughals in this particular episode. Okay, let's get into the video. Okay, so the most important question is Aurangzeb, who ruled for around 70 years, okay, is called as the last great Mughal emperor. Okay, what has happened? அவரோட பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா முகல் எம்பையர் ஹேஸ் ரீச்ட் இஸ் மேசிவ்னஸ். ஓகே, இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவ் லேண்ட் ஏரியாவை ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான முகல் எம்பரர் கையில இருந்து எப்படி பின்னாடி வந்த வீக் சக்சஸர்ஸ்னால முகல் எம்பையர் டிக்ளைன் ஆனிச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவுரங்கசீப்போட சக்சஸர்ஸ் மட்டுமா இல்லை அவுரங்கசீப் பீரியட்லேயே நடந்த நிறைய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் அப்படின்றத பார்க்கலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ கேன் சி, ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ கேன் சி அவுரங்கசீப்போட பீரியட் 1658லேருந்து 1707 வரைக்கும் அவர் ரூல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூல். ஓகே, அரௌண்ட் 60 to 70 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஆனால் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா முகல் எம்பையருக்கான எண்ட் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவரோட லாட் ஆஃப் பாலிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேட் முகல் எம்பையரோட ஸ்டெபிலிட்டியை வந்து டிகிரேட் அண்ட் டிகே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய எம்பையர் இந்தியாவில் வென் அவுரங்கசீப் அஸ் டெட், ஓகே, இறந்தப்ப அவர் வந்து ரொம்ப பெரிய எம்பையரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாரு. ஓகே, பட் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட டெத்துக்கு அப்புறமேட்டு சக்சஸிவ் வார்னாலையும் நிறைய ரீசன்ஸ்னாலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அவுரங்கசீப் பீரியட்லேயே என்ன நடந்தது? ஓகே, ஆஸ் ஹிஸ்டாரியன் சே தட் அவுரங்கசீப்போட டெத்துக்கு அப்புறமேட்டு இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகல, அவுரங்கசீப்போட பீரியட்லேயே இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ வாட் ஆர் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் டெக்கான் அல்சர். டெக்கான் அல்சர். வாட் இஸ் டெக்கான் அல்சர்? Most importantly, Aurangzeb, he has spent his last 20 years of life in Deccan. டெக்கான்ல வந்து சுல்தான்ஸ் இருந்தாங்க, பாமினி சுல்தான்ஸ். ஸோ அவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்றதுக்கு, ஸோ டெக்கான் சுல்தானை வந்து அவுட் சைட் ஆஃப் முகல் எம்பையரோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஸோ இந்த இடத்த கேப்சர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப், 26 இயர்ஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 26 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து டெக்கான் ரீஜியன்லேயே தங்கியிருந்தாரு. இது வந்து ஒரு வெறும் மிலிட்ரி கேம்பெயின் கிடையாது. சம் ஹிஸ்டாரியன்ஸ் கால் திஸ் அஸ் அ பிளாக் ஹோல் ஆஃப் த முகல் எம்பையர்ஸ் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க இருந்த முகல் எம்பையரோட ரிசோர்சஸ் எல்லாமே அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா இந்த பர்டிகுலர் டெக்கான் வார்க்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டு எம்பையரா இருந்த முகல் கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வாஸ் த பவர் சீட். பட் அவுரங்கசீப் வெரி லாங் டைம் டெல்லியிலேருந்து மூவ் ஆயிட்டு, ஓகேவா, இருந்ததுனால டெக்கான்ல ஸ்டே இருந்ததுனால இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, when he died he was 88 years old. ஓகே, 88 years old. இந்தியாஸ் லாஸ்ட் மைட்டி முகல் எம்பையர் ஒரு சின்ன டென்ட்ல
சவுத்தில் இறந்துட்டாரு. பட் அதே நேரத்தில் நார்த்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முகல் எம்பையர் லாலெஸ்னஸ், ஓகே, ஒரு டீக்ரேடேஷன் நோக்கி என்டர் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ ஹி ஹாஸ் ஆக்சுவலி சக்சீடட் இன் டெஸ்ட்ராயிங் த டெக்கான் சுல்தானேட்ஸ். விஜயபூர் அண்ட் கோல்கொண்டா சுல்தானேட்ஸ் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையில் நெகட்டிவ் அப்படின்றாங்க. ஏன்னா சவுத்தில் இருந்த இந்த டெக்கான் சுல்தானுக்கு கீழே இருந்த கிங்டம்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூரோப்பியன்ஸ் வந்திருந்தாங்க. அந்த யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன்ஸ்க்கும் மேலே இருந்த மைட்டி முகல் எம்பையர்ஸ்க்கும் நடுவில் இந்த டெக்கான் சுல்தானேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ஸ்டேட்டாக இருந்தது. பட் இந்த பஃபர் ஸ்டேட் நாட் ஜஸ்ட் ஃபார் லைக் யூரோப்பியன்ஸ் பட் ஆல்சோ அந்த மராத்தாஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பஃபர் ஸ்டேட்டாக இருந்தது. இந்த பஃபர் ஸ்டேட்டை அவுரங்கசீப் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. தட் இஸ் ஒன் பிக் ரீசன். ஓகே, அது மட்டும் இல்லை, அனதர் ரீசன் இஸ் த ஜாகிர்தாரி கிரைசிஸ். ஜாகிர்தாரி கிரைசிஸ். வாட் இஸ் ஜாகிர்தாரி கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா அவரோட பீரியட்ல நிறைய ஃபைட் பண்ணாரு, நிறைய வார் எடுத்தாரு. அதுக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, he has expanded his army so much. ஓகே, ஸோ நார்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் அண்ட் மராத்தாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கான் சுல்தான்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் தேவைப்படுது, நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படுது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முகல் எம்பையரோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லேண்ட்ல இருந்து வருதுதான். இதை வந்து அந்த ஜாகிர்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாகிர்தாரி சிஸ்டம் மூலமா கலெக்ட் ஆகிற டாக்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பையரே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வேற என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல ஜாகிர்தார்ஸ், அதாவது லேண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ற ஆஃபீஸர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனால் லேண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு லேண்ட் இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதை வந்து பேஜாகிரி அப்படின்னுவாங்க, லேண்ட்லெஸ்னஸ் ப்ராப்ளம் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா, அந்த நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த ஃபைனல் டேஸ்ல பே பண்ண முடியல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா they could not pay the empire, they could not collect the tax from the people and they could not pay the empire and the empire could not pay the ஜாகிர்தார்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் கிட்ட, அதாவது விவசாயிகள் கிட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல, நிறைய ரூரல் ஏரியாவில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜாட்ஸ், சட்னாமீஸ் அண்ட் சீக் ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முகல் நோபல்ஸ் ஆர் முகல் ஜாகிர்தார்ஸ்க்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ரிவால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்கனாமிக் ஃப்ரண்ட்லையும் ப்ராப்ளம் வருது, நோபல்ஸ் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா முகல் கிங்டம்க்கு ப்ராப்ளம் வருது. இதை தாண்டி மிக முக்கியமான இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலாக நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் பேசுகிற ரிலீஜியஸ் பாலிசி அண்ட் ஹிஸ் ராஜ்புத் பாலிசி. ஓகே, ஸோ அக்பரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ஒரு பேன் இண்டியன் முகல் எம்பையரை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஓகே, ஸோ பேன் இண்டியன் முகல் எம்பையரை கிரியேட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு நல்ல செகுலர் லிபரல் ரிலீஜியஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணியிருந்தாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ராஜ்புத் பிரின்சஸ்லாம் மேரி பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் ஆனால் அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஜிஸ்யாவை வந்து ரீஇம்போஸ் பண்ணுறாரு. ஜிஸ்யா அப்படின்றது நான் முஸ்லிம்ஸ் வந்து பே பண்ணுற டாக்ஸ். பட் கான்ட்ராக்டரி டு த பாப்புலர்ஸ்ட் ஐடியா, இது வந்து அவுரங்கசீப் ஹஸ் சீன் ஜிஸ்யா as the way to increase the income. ஓகே, ஸோ அவர் நிறைய டாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதில் ஜிஸ்யாவும் ஒன்று. ஓகே, ஸோ எதுக்காக ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு டெக்கான் வார்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1679 ஜிஸ்யாவை வந்து ரீஇம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இதனால நிறைய ட்ரெடிஷ்னலாக முகல்ஸ்க்கு அலைஸாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனிமியாக ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவரோட எம்பையரோட சைடில் இருக்க எம்பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ரீசன்னாலையும் சரி, அதோட ஸ்டெபிலிட்டி தன்னோட எம்பையர்ஸை வந்து இது ஸ்டெபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்வார் அப்படின்ற ராஜ்புத் ஸ்டேட்ல அடுத்து யார் கிங்காக வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ இதனாலையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஜியஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்புட்ஸ் ஹூ ஆர் த பிரைமரி அலைஸ் ஆஃப் முகல்ஸ் டியூரிங் அக்பர் பீரியடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து முகல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ராஜடி அண்ட் சேஞ்ச் ஹஸ் ஹேப்பன்ட் போஸ்ட் 1707. ஏன்னா 1707 தான் அவுரங்கசீப் இறக்குறாரு. இறந்த உடனே வார் ஆஃப் சக்சஷன் வருது, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அவுரங்கசீப்க்கு முன்னாடி 150 இயர்ஸ் இந்தியாவை முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. இந்த 150 இயர்ஸ்ல ஒன்லி 6 people have ruled the முகல் எம்பையர். வேறஸ் அவுரங்கசீப் இறந்த அடுத்த 50 வருஷத்துல 8 people have ruled the முகல் எம்பையர். ஓகே, ஸோ 8 people have become the முகல் emperors. ஓகே, ஸோ such a ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட்ல ரிப்பீட்டடாக நிறைய பேர் ஆட்சி மாறிட்டே இருந்திருக்கு. by this statement itself you can understand how unstable the Mughal empire after the death of
அவுரங்கசீப். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக கிங் தான் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியாக இருந்தார். பட் உங்களுக்கு அவுரங்கசீப்போட டெத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நொபிலிட்டி, அதாவது நோபல்ஸ், ஒரு பவர்ஃபுல்லான நோபல்ஸ் கையெல்லாம் முடிச்சு கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சையத் பிரதர்ஸ் அப்படின்றவங்களை பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே டிசைடட் who has to become the king and all. இதுக்கு முன்னாடி கிங் தான் டிசைட் பண்ணாரு யார் நோபலா இருக்கணும், யார் கவர்னரா இருக்கணும்ட்டு. ஆனா அவுரங்கசீப்போட டெத்துக்கு அப்புறமேட்டு வந்த இன்ஸ்டெபிலிட்டியில நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு யார் கிங்கா இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எம்பையர் கொஞ்சம் கொஞ்சமா டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எம்பரரா இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா பப்பட் ரூலர்ஸா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுற ஒரு ரூலர்ஸா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒன்று. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட ஃபைனல் டேஸ்ல அவரோட சன்னுக்கு அவுரங்கசீப் வந்து எழுதுறாரு. ஓகே. ஸோ நான் தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், தனியாக தான் போக போகிறேன், ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி போக போகிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் லெட்டர் எழுதுனதா நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு பெரிய பேரடாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கீழே தான். ஓகே. அண்டர் அவுரங்கசீப் ஒன்லி த முகல் எம்பையர் ஹேஸ் ரீச் இட்ஸ் கிரேட்டஸ்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட். ஓகே. ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியன் சப்கான்டினென்ட்டே கவர் பண்ணியிருக்கும். பட் அதே தான் அந்த முகல் எம்பையரோட வேஸ்ட்னஸே தான் அதை அன்கவர்னபிள் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் அனதர் பாயிண்ட் யூ ஆர் சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவுரங்கசீப்போட டெத்துக்கு அடுத்து பவருக்கு வருது முகமது ஷா. ஓகே. அண்ட் ஹி ஹஸ் ரூல்டு ஃபார் 29 இயர்ஸ். ஆனால் இவரோட பீரியட் ஸ்மூத்தா இல்லை. ஓகே. இவரை ஃபேமஸா ரங்கீலா அப்படின்னுவாங்க. ஓகே. ஸோ எதுக்கு அப்படின்றது இந்த கலர்ஃபுல் பர்சன் அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்னொன்று ஒரு ஃபெஸ்டிவல்ஸில் தான் இவர் வந்து ஹை லெவலில் எங்கேஜ் ஆனதா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த 29 இயர்ஸ் ஆஃப் ரெயினை நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டட் அப்படின்னுவாங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டட் அப்படின்னுவாங்க. ஓகே. எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. எதுக்காக இவரை ரங்கீலான்னாங்க? ஓகே. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஓகே இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு படிக்க மாட்டாராம். ஓகே. ஸோ டூ நத்திங் பாலிசின்னு இவர். சரி ப்ராப்ளம்ன்றது ஒன்று வந்ததுன்னா அதை ஃபேஸ்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் விட்டுறலாம் அப்படின்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்டர்லேருந்து யாராச்சும் டெல்லி அட்டாக் பண்ண போறாங்கன்னு இவருக்கு தகவல் வந்தது அப்படின்னா ஃபேமஸ் அந்த வந்த தகவல் வந்த அந்த ஓலையை தூக்கி பவுல் ஆஃப் வாட்டர்லயோ இல்லை வைன் ஜார்லயோ தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் வேற சொல்லுவாராம், டெல்லி தூரஸ்த் அப்படின்னு. டெல்லி தூரஸ்த் அப்படின்னா என்ன? டெல்லி இஸ் ஃபார் அவே. தமிழ்ல சொல்லணும்னா டெல்லி ரொம்ப தூரமா இருக்கு. அதாவது நார்த் வெஸ்ட்ல அந்த ஆப்கானை தாண்டி டெல்லிக்கு வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு டெல்லி பக்கத்துல இல்லை, டெல்லி தூரமா தான் இருக்கு அப்படின்னாரா. இதே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் இந்தியாவோட பார்டர்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் இவர் கிரியேட் பண்ணாமல் போனது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் நார்த் வெஸ்டர்ன் இன்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ரீசனாக போயிடுச்சு. பட் இவரோட பீரியடில் நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, உருது பொயட்ரி அண்ட் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பேட்டர்னேஜ் கொடுத்தாரு. ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உருது பொயட்ரி ஹை லெவலில் டெவலப் ஆனிச்சு. ஓகே. ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் 60-70 இயரை பார்த்தீங்கன்னா இவரோட முகமது ஷாவோட அப்பாவான அவுரங்கசீப் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ நோபல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான செக் வச்சு அவுரங்கசீப் ரன் ஆகிட்டு இருந்தார். பட் அவரோட எண்டேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நோபல்ஸ் டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவரோட பீரியடுக்கு அப்புறமேட்டு வந்த முகமது ஷா நாட் ஸோ பவர்ஃபுல் எம்பையர். ஸோ இதனால இந்த பீரியட்ல ஆஃப்டர் 1724 பீரியடுவாங்க இதை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து த கிரேட் பிரெயின் ட்ரெயின் அப்படின்வாங்க. ஏன் என்ன ரீசன்னா ஓகேவா. ஸோ இந்த முகல் எம்பையர் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சதோ இல்லை டீகே ஆக ஆரம்பிச்சதோ ஃபாரின் இன்வேஷன்னால பிரைமரியா இல்லை, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோபல்ஸா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிசைன் ஆகிட்டு அவங்களுக்கான தனி கிங்டம்ஸ் ஃபவுண்ட் பண்ணதுனால அப்படின்னுவாங்க. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு தனி கிங்டம் ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிசாம் உல் முல்க் அப்படின்றார். ஓகே. நிசாம் உல் முல்க். ஓகே. ஸோ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஹைதராபாத். எதுக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம்ல ஓகே முகமது ஷா ரூல் பண்ண பர்டிகுலர் டைம்ல ஓகே ஹை லெவல் ஆஃப் கரப்ஷன் இருக்கும். எம்பரருக்கு வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் டெல்லியை விட்டு 1724 மூவ் ஆயிடுறாரு. அதுவும் எப்படி மூவ் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் ரீஜியனுக்கு போயிட்டு ஹண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் போவாங்க. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டேஷன்ஸ் வந்து இல்லை கல்டிவேட்டபிள் லேண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட்டோட டியூட்டி தான். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவுக்கு வராரு.
வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டான ஹைதராபாத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மற்ற கவர்னர்ஸ்க்கும், அதாவது பெங்கால், ஆவாத் இந்த மாதிரியான கவர்னர்ஸ்க்கும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர் ஆர் சாரி இந்த சென்ட்ரல் எம்பையர் இஸ் டெட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வேற சொல்றாரு. ஸோ இவரை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாத்ல சதாத் கானும், ஓகே, பெங்கால்ல வந்து முர்ஷித் குலி கான், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தனித்தனி கிங்டம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முகல் எம்பரர் வந்து he is not an emperor of India. Okay, he has become the emperor of Delhi or king of Delhi அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்து மூவ் ஆயிடுறாரு. ஓகே, ஸோ இதே டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ இவரோட பீரியட்ல முகமது ஷா பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்கால், ஆவாத் அண்ட் பஞ்சாப் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதே டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது, மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகல் மைட்டி எம்பையரா இருக்கப்ப ஒரு சின்ன கிங்டமா இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மராத்தா கிங்டம்ன்றத மராத்தா எம்பையரா மாத்துறதுக்கு தான் சிவாஜி ரொம்ப ட்ரை பண்ணாரு. அவரோட பீரியட்ல ஓரளவுக்கு அது ரியலைஸும் ஆணுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மராத்தாஸ் வந்து ரீஜனல் பவரா இல்லாம ஒரு நேஷனல் லெவல் கண்டென்டரா மாறுறாங்க, பர்டிகுலர் டியூரிங் த பீரியட் ஆஃப் பேஷ்வா பாஜிராவ் ஒன். ஓகே, ஸோ 1737ல பாஜிராவ் ஒன் என்ன பண்றாருன்னா, டெல்லியோட கேட்ஸ் கிட்ட, அதாவது டெல்லியில இருந்து ஒரு 500 மைல், ஓகேவா, ஸோ டெல்லின்னு நான் சொல்றது உள்ளார இருக்க ஒரு ஃபோர்ட்டோ எதுவும் கிடையாது, டெல்லின்ற ஒரு பெரிய சிட்டி. ஓகே, அந்த வித்தின் 500 மைல் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு நின்றுட்டு, ஓகேவா, ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் 10 டேஸ்ல நான் டெல்லி வந்து ஆக்குபை பண்ண போறேன், கேப்சர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற வழியே இல்லாம முகல் எம்பையர் என்ன பண்றாருன்னா, ஒரு பீஸ் ட்ரீட்டிக்கு இதாகிறாங்க. இந்த பீஸ் ட்ரீட்டி மூலமா முகல் எம்பையர்ல, ஓகே, எங்க வேணாலும் மராத்தாஸ் போயிட்டு அவங்களுக்கான சர்தேஷ்முகி அந்த டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பதிலாக முகல்ஸை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா அதுக்கு மராத்தாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரீட்டியும் சைன் பண்ணிக்கிறாங்க. திஸ் ஹிஸ்டாரிக்கலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை நம்ம பின்னாடி உங்களுக்கு வந்து தேர்ட் பானிபட் வார்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ தெர் வாஸ் அ ட்ரீட்டி. உங்களுக்கு வந்து பாஜிராவ் ஒன் வந்து அட்டாக் பண்ண போறாரு, பேஷ்வா பாஜிராவ் ஒன். ஒரு ட்ரீட்டிக்கு முகல் எம்பையர் வந்து வேற வழியெல்லாம் வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ சவுத் அண்ட் சர்தேஷ்முகி அப்படின்ற டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அத்தாரிட்டி வந்து முகல் எம்பையர் யாருக்கு தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஷ்வாஸ்க்கு, அதாவது மராத்தாஸ்க்கு தராரு. ஸோ அதுக்கு பதிலாக டெல்லி, அதாவது இந்தியாவை முகல் எம்பையர் யார் அட்டாக் பண்ண வந்தாலும் மராத்தாஸ் வந்து முகல் எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. எந்த நிலைமைக்கு முகல் எம்பையர் போயிடுச்சுன்னு பாருங்க, அந்த லெவலுக்கு வராங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் கீப் இட் இன் மைண்ட், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி போயிட்டு இருந்தப்ப என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். So as I said, northwestern border, the northwestern border was long, okay, neglected by the later Mughals, long neglected by the later Mughals. So இதுக்கான பிரைஸ அவங்க பே பண்ணாங்க. நார்த் வெஸ்டர்ன் பார்டர் நான் சொல்றது உங்களுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியா தான் இந்தியாவுக்கு வரதுக்கான, அதாவது ஹிமாலயன் மவுண்டன்ஸோட பாசஸ் வழியா இந்தியாவுக்கு வரதுக்கான ரூட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1739ல நாதிர் ஷா அப்படின்றவர், ஓகே, ஹீஸ் த பெர்ஷியன் எம்பரர், பெர்ஷியன் கிங். அவர் என்ன பண்றாருன்னா, முகல்ஸ் பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்ற பேட்டில்ல கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. லிசன், டிஃபீட் பண்ணல, கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராயே பண்ணிடுறாரு. ஓகே, நாதிர் ஷா பெர்ஷியன் எம்பையர் இந்தியாவை வந்து 1738 1739ல அட்டாக் பண்றாரு. எங்க? பேட்டில் ஆஃப் கர்னல். ஓகே, ஆன் February 13 1739. அது மட்டும் இல்லாம டெல்லிக்கே டைரக்டா வந்துடுறாரு. வந்துட்டு அவரு முகமது ஷா வந்து கேப்சர் பண்றாரு. ஓகே, பட் நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா that has led to the destruction of the Mughal Empire. மைட்டியா இருந்த முகல் எம்பையர் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நடத்தப்பட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நாதிர் ஷா வந்து முகமது ஷாவை ஜஸ்ட் டிஃபீட் மட்டும் பண்ணல, ஹை லெவல்ல ஹியூமிலியேட்டும் பண்ணாரு. ஓகே, ஸோ டெல்லியில நாதிர் ஷா அரௌண்ட் 57 டேஸ் வந்து ஸ்டே பண்ணாரு. ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து பெர்ஷியாவுக்கு போனவர் சும்மா போல. ஓகே, முகல்ஸோட ரொம்ப ஃபேமஸான த வேர்ல்டு ஃபேமஸ் பீகாக் த்ரோனையும் கோஹினூர் டைமண்டையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்தியாவுக்கு வந்தவர் முகல்ஸை கேப்சர் மட்டும் பண்ணல, இது மட்டும் இல்லாம லாட் ஆஃப் வார் பவுண்டி எடுத்துட்டு போனார். முகல் ட்ரெஷரியே ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போனார். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நாதிர் ஷா ஹாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் இந்தியா வாஸ் த ஃபேம்டு பீகாக் த்ரோன் அண்ட் கோஹினூர் டைமண்ட். ஓகே, ஸோ இவரோட அட்டாக் அப்படின்றது முகல் எம்பையரோட ட்ரெஷரியை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுச்சுன்னா, ஃபாலோயிங் இயர்ஸ்ல முகல் எம்பையர்னால தங்களுடைய ஆர்மியில இருக்க சோல்ஜர்ஸ்க்கே
ப்ராப்பரான சேலரியை பே பண்ண முடியலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, முகமது ஷா ஹாஸ் ரூல்டு ஃபார் 29 இயர்ஸ். 29 இயர்ஸ் லேட்டர் முகல்ஸில் ரொம்ப பெரிய பீரியட். ஓகே, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் லக்ஸுரியில் தான் இருந்தார். ஓகே, ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்கேஜ் பண்ணல. ஸோ இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் லெவலில் நிறைய விஷயங்கள். ஓகே, ஆவாதாக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், பெங்காலாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி கிங்டமாக மாறிடுச்சு. ஸோ எப்படி இந்த அட்டாக் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வேக்கம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து மாடர்ன் டே ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஓகே, இந்த ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் இந்தியாவோட ஷீல்டாக இருந்தது. ஓகே, ஸோ அக்பர்லேருந்து அவுரங்கசீப் பீரியட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா காபூலாக இருக்கட்டும், கந்தகாரா இருக்கட்டும், இட் வாஸ் ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைட் அண்ட் ரொம்ப கேப்பபிளான ஜெனரல்ஸை தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்த ரூல் பண்ணுறதுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ஃபோர்ட்டிஃபிகேஷனோட இருந்தது. ஓகே, பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் முகல்ஸ் பீரியடில் இங்கே அந்த ஏரியாவை ஃபோர்ட்டிஃபை பண்ணுறதுலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணல. அந்த இடத்துல இருந்த லோக்கல் ட்ரைப்ஸ் வாங்க, அந்த லோக்கல் ட்ரைப்ஸ் வந்து ஃப்ரான்டியர் ட்ரைப்ஸ்னுவாங்க. ஸோ அந்த ஃப்ரான்டியர் ட்ரைப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரிதீஸ் அண்ட் கட்டாக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாசஸ், அதாவது நார்த் வெஸ்டர்ன் பாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் லேட்டர் முகல்ஸ் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாதப்ப எப்படி இந்த ட்ரைப்ஸ்க்கெலாம் பே பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த சப்சிடிஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளாரே முகல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரிவால்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் பாசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைட் ஓப்பன் ஃபார் த இன்வேடர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாதிர் ஷா 1738 அண்ட் 39ல டெல்லியை அட்டாக் பண்றாரு. நாதிர் ஷாவை அவங்களோட ரீஜன்ல நெப்போலியன் ஆஃப் பர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் அ ரெய்டர், ஹி வாஸ் அ மிலிட்ரி ஜீனியஸ். ஓகே, ஸோ ஒரு மைட்டி முகல் எம்பையர் வந்து ஒரு டையிங் ஜெயின்ட்னுவாங்க. ஓகே, அந்த டைம்ல வந்து ஒரு டையிங் ஜெயின்ட்னுவாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சு, முகல் எம்பையர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவுரங்கசீப் பீரியட்ல இருந்த மாதிரியோ அக்பர் பீரியட்ல இருந்த மாதிரியோ ஸ்ட்ராங்கா இல்லை, இது வீக்கா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், இட் இஸ் த ரைட் டைம் டு அட்டாக் அண்ட் ரீப் த பெனிஃபிட்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்றாரு. என்னன்னா, ஆப்கான்ல நாதிர் ஷாக்கு சில எனிமீஸ் இருந்தாங்க. அந்த எனிமீஸ்க்கு வந்து முகல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடெக்ஷன் தராங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுக்காக நாதிர் ஷா என்ன பண்றாருன்னா ஆப்கான்ல இருக்க முகல் கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. பட் அந்த லெட்டருக்கு எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாதிர் ஷா இதை ஒரு ரீசனா சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அட்டாக் பண்றாரு. ஓகே, பேட்டில் ஆஃப் கர்னல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகல் ஆர்மி வாஸ் டெக்னிக்கலி மச் லார்ஜர். இட் வாஸ் மச் லார்ஜர் கம்பேர்ட் டு நாதிர் ஷாஸ் ஆர்மி. பட் என்ன, ஒன்ஸ் அப்பான் அ டைம் முகல்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான பவரா இருந்த வார் எலிஃபன்ஸ் இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. எதனாலனா முகல்ஸ்ல வார் எலிஃபன்ஸ் இருந்தது, பட் தேவர் ஸ்லோ மூவிங். வேரஸ் நாதிர் ஷா இந்த டைம்ல தான் ஜம்புரக்கா, ஓகே, ஜம்புரக்கா அப்படின்னுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேனன்ஸ்லாம், ஸ்மால் கேனன்ஸ் பீரங்கின்னுவாங்களா, அதெல்லாம் சின்ன சைஸ்ல ரெடி பண்ணி அதை கேமல்ஸ் மேல மவுண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதனால ஈஸியா உங்களுக்கு கேமல்ஸ் மூவ் ஆகுனுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் இமேஜின், அதெல்லாம் ஒரு டெஸ்க் மேலே வைக்கக்கூடிய அளவுக்கான கேனன்ஸ். ஓகே, அந்த கேனன்ஸை வந்து கேமல்ஸ் மேலே வச்சு ஈஸியாக மூவ் பண்ணாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முகல்ஸோட கேவல்ரியை ஈஸியாக அட்டாக் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தை மட்டும் எடுத்துட்டு போல. நாதிர் ஷா டெல்லி அட்டாக் பண்ணி வெல்த்தை மட்டும் எடுத்துட்டு போல, முகல்ஸோட ப்ரெஸ்டீஜே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முகமது ஷா நாதிர் ஷா கிட்ட மெர்சிக்காக கெஞ்சினாரு. ஓகே அப்படின்வாங்க. ஏன்னா டெல்லியை விட்டுடுங்க, ஏன்னா ஒரு பர்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க எல்லாத்தையும் கொல்ல சொல்லி ஆர்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ டெல்லியை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு த மைட்டி முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா ஹேஸ் பெக் டு நாதிர் ஷா அப்படின்வாங்க. ஸோ முகல்ஸ் அவர் டிஃபீட் மட்டும் பண்ணலை, அவரோட ப்ரெஸ்டீஜே, முகல்ஸோட ப்ரெஸ்டீஜே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 centuries வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான அத்தாரிட்டேட்டிவான முகல் எம்பையரோட நிலைமை இன்னொரு கிங் கிட்ட கெஞ்சுற அளவுக்கு மாறிடுது. ஓகே, ஸோ நாதிர் ஷாவோட பீரியடுக்கு அப்புறமேட்டு அவரோட ட்ரஸ்டட் ஜெனரலான அகமது ஷா அப்தாலியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கான்ல விட்டுட்டு போறாரு. ஏன்னா ஆப்கான்ல ஆரம்பிச்ச ப்ராப்ளம் தான் இந்தியாவை நோக்கி படையெடுத்துட்டு வரதுக்கான, நாதிர் ஷா படையெடுத்துட்டு வரதுக்கான பிரைமரி ரீசனா இருந்தது. ஸோ அகமது ஷா அப்தாலின்ற தன்னோட ஜெனரலை நாதிர் ஷா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கான்ல விட்டுட்டு போறாரு. ஹீ இஸ் அ
துரானி. ஓகே, துர் அப்படின்னா பேர்ல் அப்படின்னுவாங்க. ஹி கால்ட் ஹிம்செல்ஃப் அஸ் துர் ஆஃப் துரானின்னுவாங்க. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அமர் ஷா அப்தாலி ஆப்கான்ல சென்டர் ஆகுறாரு. ஓகே, ஸோ அவர் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்தியாவை ஈஸியாக எப்போ வேணாலும் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1748லேருந்து 1767க்குள்ளார அமர் ஷா அப்தாலி இந்தியா வந்து 7 டைம்ஸ் ரைட் பண்ணுறாரு. ஓகேவா, 7 டைம்ஸ் ரைட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அமர் ஷா அப்தாலி who called himself as துரானி. ஓகே, ஸோ நாதிர் ஷாவோட டெத்துக்கு அப்புறமேட்டு, நாதிர் ஷா இவர் தான் ஆப்கானோட கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 7 டைம்ஸ் வந்து 1748லேருந்து 1767க்குள்ளார வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இவர் அட்டாக் பண்ணுறாரு. ஓகே, இதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முகல் எம்பையர் டிகே ஆக ஆரம்பிக்குது. ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் நாதிர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்டாக் எப்போ அமர் ஷா அப்தாலியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்டாக் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1761. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். In 1761, Abdali defeated the Marathas in the third battle of Panipat. The last of Abdali's invasion came in 1761. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். இந்தியாவை தானே அட்டாக் பண்ண வந்தார் அமர் ஷா அப்தாலி. ஸோ இந்தியாவோட எம்பரர்ஸ் ஆர் இந்தியன் எம்பையர் அந்த டைம் முகல் எம்பையர் தானே. எதுக்காக அப்தாலி டிஃபீட்டட் த மராத்தாஸ் இன் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஓகே, there was an treaty between the Mughals and Peshwa Bajirao that இந்தியாவை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா மராத்தாஸ் முகல்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்காக போறப்ப தான் இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது நடக்குது. ஓகே, ஸோ தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1761ல நடந்தது. இட் இஸ் கால்ட் அஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் எக்ஸ்டர்னல் சேலஞ்ச். த மோஸ்ட் கிரிட்டிக்கல் எக்ஸ்டர்னல் சேலஞ்ச். இந்த பர்டிகுலர் பேட்டில் அமர் ஷா அப்தாலி முகல்ஸை மட்டும் ஃபைட் பண்ணல, இவர் இந்த டைம்ல மராத்தாஸை ஃபைட் பண்ணாரு. அப்போ மராத்தாஸ் ஆக்சுவலாக இந்தியாவையும் முகல் எம்பரரையும் ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பர்டிகுலர் பேட்டிலில் வின் பண்ணாலும் அமர் ஷா அப்தாலி டிட் நாட் கிரியேட் அன் ஆப்கான் எம்பையர் இன் இந்தியா. ஆனால் the third battle of Panipat has not decided okay who is going to rule India but who is not going to rule India அப்படின்வாங்க. ஏன்னா இது வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்த முகல்ஸ் இனிமேட்டு கண்டினியூ பண்ண முடியல. முகல்ஸ்க்கு அடுத்து இந்தியாவை ரூல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த மராத்தாஸும் டிக்ளைன் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன கிரியேட் ஆகுது, ஒரு பவர் வேக்யூம் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் முகல்ஸையும் வீக் பண்ணிடுச்சு, மராத்தாஸையும் வீக் பண்ணிடுச்சு. ஸோ இதனால பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு வேக்கமை கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. தட்ஸ் வை த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் பிரிட்டிஷ் எங்கேயுமே எங்கேஜ் ஆகலனாலும் ஓகே இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்னால தான் பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருந்தது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக பார்த்தோம் நாதிர் ஷாவோட பீரியடில் நடந்த பேட்டில் ஆஃப் கர்னல். ஓகே, டாக்டிக்கலான முக்கியமான விஷயம் ஜம்பர்க்ஸ் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். ஓகே, மவுண்டட் கேமல்ஸ். ஓகே, ஸோ இதனால வார் எலிஃபன்ஸ் இருந்தும் இவங்களால வின் பண்ண முடியல. ஆஸ் வெல் அஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வியட்நாம் வாரிலெல்லாம் கூட யூஸ் பண்ணதை சொல்லுவாங்க நேபாள் அப்படின்வாங்க. இட்ஸ் இன்னொன்று பேர்னிங் லிக்விட். ஓகே, இதுக்கு முன்னாடி நாப்தான்ட்டு ஒன்று இருந்தது. அந்த நாப்தாவை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமலோட பேக்ஸில் கட்டி அதை பற்ற வச்சு முகல் எலிஃபென்ட்ஸ்க்கு நடுவில் போயிடுவாங்க. ஓகே, அனுப்பிச்சி விட்டாங்க. இதனால இந்தியன் அந்த முகல் எலிஃபென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகிட்டு ஓகே, ஸோ அவங்களோட ஓன் சோல்ஜர்ஸே ட்ராம்பிள் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே பீரியட்ல பார்த்தீங்கன்னா as I said நிசாமுல் முல்கா இருக்கட்டும், கவர்னர் ஆஃப் ஆவாத் சதாத் கானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரே ஃபைட் பண்ணிட்டு முகல் எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி நடந்தது. ஓகே, and this is the 2016 mains question, why many empire shaking battles have happened in Panipat. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஓகே has happened between பாபர். ஓகே, பாபர் இந்தியாவில் வரதுக்கான காரணமே ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் தான். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பிட்வீன் அக்பர் அண்ட் ஹெமு. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகல் எம்பையர் டிக்ளைன் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசனாக இருக்கும். ஓகே, ஸோ பேட்டில் எதுக்காக ரிப்பீட்டடாக பானிபட்டில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து கைபர் பாஸ்லேருந்து டெல்லிக்கு இருக்க நியர்பை ஏரியா. ஓகே, அண்ட் டெல்லிக்கு பக்கத்தில் இருந்தது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பன்ஸாக இருக்கட்டும், கிரெயின்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பானிபட்டை சுற்றி ஒரு நல்ல ஃப்ளாட் கிரவுண்ட் இருக்கும். ஃப்ளாட் கிரவுண்ட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் அ வார். ஸோ அது ஒரு ரீசனாக சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய
ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, இட் வாஸ் த யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் ஐ பிலீவ் இன் 2016. So let's see certain aspects of the third battle of Panipat which has happened on January 14, 1761. Okay. So Marathas தான் இந்த பேட்டில் ஃபைட் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த டைம்ல மராத்தாஸை லீட் பண்ணது சதாசிவராவ் பாஹு. ஓகே. ஸோ உண்மையை சொல்லணும்னா தே ஹேட் அ சுப்பீரியர் ஆர்டிலரி. ஓகே, தே ஹேட் அ சுப்பீரியர் ஆர்டிலரி. ஆக்சுவலாக இந்த சுப்பீரியர் ஆர்டிலரியோட ஹெட்டாக பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் கான் கர்டி அப்படின்றவர் தான் இருந்திருப்பாரு. ஓகே, பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோமான மகாராஷ்டிரா ரீஜியன்லேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் நார்த்தில் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நார்த்தில் இவங்களை சுற்றி வந்து ஒரு பிளாக்கேடை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் இந்த ரீசன்ட் டைமில் நடந்த நிறைய வாரில் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்த்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமர் ஷா அப்தாலி அட்டாக் பண்ண வராருன்னு தகவல் தெரிஞ்ச உடனே மராத்தாஸ் வந்து சதாசிவராவ் பாஹுவோட தலைமையில் அட்டாக் பண்ண போவாங்க. ஸோ இந்த வாரியும் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் குழந்தை குட்டிகளோட ஒரு ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ் கிளம்பி போகிற மாதிரி சோல்ஜர் கூட சேர்ந்து போக ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஈவன் சே 1:10 ரேஷியோவில் சோல்ஜர்ஸும் ஓகே நான் சோல்ஜர்ஸ் அதாவது ஃபேமிலிஸும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ஜர்ஸ் கூட இருந்திருந்தாங்க. ஸோ வாட் இஸ் த அவுட்கம்? இதுக்கு முன்னாடி நிறைய வாரில் நிறைய விக்டரிஸை ஈல்ட் பண்ண மராத்தாஸ் கம்ப்ளீட்டாக டெசிமேட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு மெசேஜ் கூட சொல்லுவாங்க. மராத்தாஸ் கிட்ட இருந்து பானிபட்ல இருந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்களாம். 2 pearls have been dissolved அப்படின்வாங்க. 2 pearls have been dissolved. இது வந்து ஒரு கோடட் மெசேஜ். 27 gold coins have been lost and the silver and copper and the silver and the copper total cannot be cast அப்படின்வாங்க. அதாவது 2 முத்துக்கள் கரைஞ்சிருச்சு, 2 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இறந்துட்டாங்க, 27 கோல்டு காயின்ஸ் அதாவது 27 தளபதிகள் பக்கமா இறந்துட்டாங்க. ஓகே, எவ்வளோ சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் போயிடுச்சு அப்படின்னே தெரியல அப்படின்வாங்க. ஸோ டெத் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் சோல்ஜர்ஸ் சொல்றதுக்கான ஒரு மெசேஜா இது இருக்கும். ஓகே, ஸோ லேட்டர் முகல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இமீடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் 1707 அவுரங்கசீப்போட டெத்துக்கு அப்புறமேட்டு அவரோட எல்டர் சன்னான பகதூர் ஷா 1 ஓகே இவர் ரூல் பண்ணாரு. ஓகே, ஸோ 5 years தான் ரூல் பண்ணாரு. ஓகே, பட் அவரோட பீரியட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நியர்லி 2 years வந்து பார்த்தீங்கன்னா அவரால் டைரக்டா த்ரோனை கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் ஹி ஹேஸ் டு கில் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் கம் டு த த்ரோன். ஹி ஹேஸ் டு கில் ஹிஸ் பிரதர்ஸ் ஆசம் அண்ட் காம்பக்ஷ் அப்படின்ற 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொன்னுட்டு தான் அவரால் த்ரோனுக்கே வர முடியும். ஓகே, ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் ஈவன் சே தட் ஹி ஹாஸ் ரீச் த த்ரோன் ஓவர் த பாடிஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னுவாங்க. ஓகே, விச் இஸ் அ வெரி ட்ராஜிக் திங் டு நோ. ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா அவுரங்கசீப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 years ஓகே அவரோட 80th ஏஜ்க்கு மேலே தான் இறந்தாரு. கிட்டத்தட்ட இன்னொரு ரொம்ப வயசான காலத்தில் தான் இறந்தாரு. கிட்டத்தட்ட 70 years பக்கமாக ரூல் பண்ணாருன்றாங்க. ஸோ நோட் திஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த பகதூர் ஷா ரூல் பண்ண வரப்ப அவருக்கு ஏஜ் 63 years ஓல்டு. ஓகே, அந்த ஏஜில் தான் அவரால் கிங்காகவே ஆக முடியுது. ஓகே, இஸ் த எல்டஸ்ட் சன் ஆஃப் அவுரங்கசீப். ஓகே, ஸோ இவர் வராரு. ஓகே, பிரின்சிபல். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா பகதூர் ஷா அப்படின்ற டைட்டில் எடுத்துக்கிறார். லேட்டராக இவரை பகதூர் ஷா 1 அப்படின்வாங்க. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஃபி கான் அப்படின்ற ஹிஸ்டாரியன் இவரை வந்து ஹீட்லெஸ் கிங் அப்படின்வாங்க. ஓகே, ஹீட்லெஸ் கிங் அப்படின்வாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பதவிக்கு வந்த அதே நேரத்தில் ஸ்டேட் முகல்ஸ் எம்பையர் வந்து இட் வாஸ் ரெடிகுல்டு வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இவர் இருக்கிற எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ ஒரு நோபல் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாரா அவருக்கு ஒரு டைட்டில் தருவார், லேண்ட் கிராண்ட் தருவார். ஓகே, ஸோ இருக்கிற எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணதுனால ராயல் லேண்ட்ஸ் நிறைய தந்ததுனால ட்ரெஷரியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னுவாங்க. அதனாலேயே இவர் வந்து ஷா இ பெக்பார் அப்படின்வாங்க. ஷா ஐ பெக்பார் அது ஹீட்லெஸ் கிங் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. ஓகே, ஸோ இவரோட பாசிஃபிகேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா எம்பையரை ஹை லெவலில் டிக்ளைன் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே நேரத்தில் ஹீ ரியலைஸ்ட் ஒரே நேரத்தில் ஹீ கேனாட் ஃபைட் எவ்ரி ஒன் அட் ஒன்ஸ். ஓகே, வேறஸ் அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு, மராத்தாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, வெஸ்டர்ன் ரீஜனில் வேற சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கானி சுல்தான்ஸோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. வேற இவர் என்ன பண்ணுவார்னா ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கிட்டையும் ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு பீஸ் ட்ரீட்டியில் என்ட்ராக ட்ரை பண்ணுவார். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மராத்தா எப்படி இவர் என்ன மராத்தாஸ் ரிலேட்டடாக இவரோட பாலிசி என்னவா இருந்ததுன்னா 1707 ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் இவர் வந்து
ஷாஹு அதாவது கிராண்ட்சன் ஆஃப் சிவாஜியை முகல்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு பீஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணிடுவாங்க, நிறைய ஹிஸ்டாரியன் சொல்றாங்க இதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இருக்கு அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஷாஹு வந்து இவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. கிராண்ட்சன் ஆஃப் சிவாஜி கிராண்ட்சன் ஆஃப் சிவாஜி ஷாஹு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பகதூர் ஷா ரிலீஸ் பண்ணிடுறாரு. இது வந்து கைண்ட்னஸ் மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குன்னு நிறைய ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. என்னன்னா ஷாஹு ரிலீஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆண்ட் தாராபாய் தான் பார்த்தீங்கன்னா மராத்தா த்ரோனை இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஷாஹு ரிலீஸ் ஆனோடனே மராத்தாவை யார் ரூல் பண்றது அப்படின்றதுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஃபைட் வரும். இது இன்டர்னலா உங்களுக்கு மராத்தா ஸ்டேட்டை டிக்ளைன் பண்ணதாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால கொஞ்ச நாள் மராத்தாஸ் வந்து முகல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராஜ்பத்தோட ஒரு அக்ரெசிவ் இஷ்யூ யார் பீரியட்ல, அவுரங்கசீப்போட பீரியட்ல இருந்தது. ஓகே, ஸோ அப்படி இல்லாம இப்போ என்ன பண்றாருன்னா இவங்க கூட ஒரு பீஸ் ட்ரீட்டில் எங்கேஜ் ஆகுறாரு. இன்னும் உண்மையை சொல்லணும்னா அக்பரோட பீரியட்ல ராஜ்புட்ஸ்க்கு ஸ்வாட்ஸ் ஆஃப் த முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது முகல் எம்பையரோட ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது வால் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்புட்ஸ்க்கு வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் அவுரங்கசீப்போட பீரியட்ல பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து இந்த பாலிசி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கடுத்து சீக்ஸ், ஓகே, பந்தா பகதூர் கூட நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங் 1708ல இறந்துடுவாரு. ஓகே, ஸோ அவரோட ஃபாலோவரான பந்தா சிங் பகதூர் ஆர் ஃபேமஸ்லி கால்ட் அஸ் பந்தா பகதூர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் அக்ரேரியன் ரிவால்ட்டை பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணுவாரு. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புத் கிங்ஸ் மாதிரி நோபல்ஸ் லெவல்ல இல்லாம ஒரு பெசன்ட் லெவல் கிராஸ் ரூட் அப்ரைசிங்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸ் ஏற்கனவே கேப்சர் பண்ணி வச்சிருக்க ஃபோர்ட் ஆஃப் லோகார்கை வந்து திருப்பி கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவார். ஓகேவா? ஸோ பாசிஃபிகேஷன் பாலிசியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த கிரேட் பாசிஃபிகேஷன் பாலிசி ஓகே அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகாது. ஏன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து அன்வான்டா ப்ரொமோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே, பட் ப்ரொமோட் பண்ணால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சேலரி கொடுக்கணும். பட் அந்த சேலரி கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட அமௌண்ட் இருக்காது. எம்பையரோட ட்ரெஷரியிலையும் அமௌண்ட் இருக்காது. ஓகே, ஸோ இவர் ரூல் பண்ண அந்த ஷார்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீசபிலைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 1707ல ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. 1712ல இறந்துடுவாரு. ஸோ இவர் இறந்த அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மோர் கெயாட்டிக்கான வார் ஆஃப் சக்சஷன் முகல் எம்பையரை சரௌண்ட் பண்ணிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பகதூர் ஷா 1 தான் ஓகே ஓல்டஸ்ட் பர்சன் டு அசந்த முகல் த்ரோன். ஓகே, ஸோ ஓல்டஸ்ட் பர்சன் டு அசந்த முகல் த்ரோன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவருக்கு முன்னாடி இருந்த எல்லா கிங்ஸும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மொசோலியம்ஸ் கட்டிட்டாங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெஹ்ரூலி கார்டன்ல ஒரு சிம்பிளான என்க்ளோஷர்ல வந்து சூஃபி செயின்ட் பக்தியார் காக்கி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டோம் வந்து ஒரு மொசோலியம் தான் இவருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சரியா கிடைக்க இல்லைன்னுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேர் அவரோட ஃபினான்ஸே அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் பகதூர் ஷா. ஸோ அதுக்கு அடுத்து முகல்ஸ் எப்படி ஆனாங்க, ஓகே, கிங் மேக்கர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பகதூர் ஷாக்கு அடுத்து ரூல் பண்ண வந்தது ஜஹந்தர் ஷா. ஸோ இவர் ஒரே ஒரு வருஷம் தான் ரூல் பண்ணியிருப்பாரு. ஆனா he didn't come to the throne because of his own power or anything, okay, but with the help of Zulfikar Khan. Okay, Zulfikar Khan. Okay, so வந்தது கமிட்டி இவரே தான் இவர் பிரைம் மினிஸ்டரும் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜகந்தர் ஷா டிட் நாட் வின் த த்ரோன் த்ரூ ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் ஆர் மிலிட்ரி ப்ரவர்ஸ், பட் ஹி ஒன் பிகாஸ் ஆஃப் Zulfikar Khan. Okay, at that time Zulfikar Khan was the most powerful noble of Mughal Empire. Okay, so இந்த பீரியட்ல தான் the puppet protocol ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இது வரைக்கும் நோபல்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த கிங்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் மாதிரி ஓகே நோபல் கண்ட்ரோல் பண்ற கிங்கா முகல் எம்பரர்ஸ் மாறுவாங்க. ஓகே, ஸோ பப்பட் ப்ரோட்டோகால்னுவாங்க. ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா முகல் கோர்ட்லேயே இரானி பார்ட்டிஸ் துரானி பார்ட்டிஸ்ன்னு ரெண்டா இருந்திருப்பாங்க. என்னன்னா பெர்ஷியன் ரீஜனை தாண்டி இருக்கிற ரீஜன் அந்த ஈரான் ரீஜன்ல இருந்து வந்து செட்டில் ஆன இரானி நோபல்ஸும் இருப்பாங்க, ஆப்கான் ரீஜனை சேர்ந்த துரானி நோபல்ஸும் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுல்ஃபிகர் கான்ன்றவங்க இரானி பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ அவரோட கண்ட்ரோல்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் பவரே இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஜஹந்தர் ஷாவை த ஃபர்ஸ்ட் ட்ரூ பப்பட் எம்பரரா மாத்திடுவாரு. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜென்ரலா இது வரைக்கும் ஓகே பாபர் பீரியட்ல இருந்து அவுரங்கசீப் பீரியட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்பரர் தான் வாசிர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க வாசிரான அதாவது பிரைம் மினிஸ்டரான ஜுல்ஃபிகர் கான் தான் உங்களுக்கு எம்பரரே அதாவது ஜஹந்தர் ஷாவே
அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகே, இது மட்டும் இல்லாம இவரோட பீரியட்ல கிரியேட் ஆன இசரா சிஸ்டம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவரை வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே பீரியட்ல இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த இசரா சிஸ்டம், ஓகே, ஃபினான்ஷியல் கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு புது சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதை நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் டபுள் எஜ் ஸ்வாட் அப்படின்வாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஒன் பீரியட்ல நடந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ்னால முகல் ட்ரெஷரியே ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அதனால என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகர் கான் இசரா சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃபார்மிங் சிஸ்டம். இசரா சிஸ்டம் அப்படின்னா ரெவன்யூ ஃபார்மிங் சிஸ்டம். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட், இந்த இசரா சிஸ்டத்தோட பேசிக் சொல்கிறேன். ஸ்டேட், அதாவது எம்பையரே டைரக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட அஃபீஷியல்ஸ் மூலமாக ஓகே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அத்தாரிட்டியை ஓகே உங்களுக்கு ஹையஸ்ட் பிட்டர் கிட்ட தந்துடுறாங்க. அதாவது ஏலம் விடுறாங்க. டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அத்தாரிட்டியை வந்து ஏலம் விடுறாங்க. இப்படி அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அத்தாரிட்டி வாங்குறவங்களுக்கு பேர் தான் இசார்தார் அப்படின்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு அப்பாயிண்டட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு, அதாவது ஒவ்வொரு லேண்டுக்கும் போயிட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு, அந்த ப்ராவின்ஸ்ல இருக்க லேண்ட் எல்லாத்துக்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ற அத்தாரிட்டியை ஏலம் விடுறாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டி எடுக்கிற ஒரு பேர் தான் இசர்தார். ஸோ இவர் ஒரு சர்டன் அமௌண்ட்டை முகல் எம்பையருக்கு தராரு. இதனால எம்டிஆர் இருந்த முகல் எம்பையரோட ட்ரெஷரி ஃபில் ஆகுது. பட் வாட் இஸ் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெசன்ஸ்க்கு இந்த இசர்தாரி சிஸ்டம்ன்றது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகுது. ஏன்னா இந்த ஹையஸ்ட் பிட்டர் அந்த இசர்தார் என்ன பண்றாருன்னா ப்ராஃபிட் மைண்டோட தான் இருக்காங்க. ஸோ எம்பையருக்கு ஒரு சைடு நல்ல அமௌண்ட்டை பே பண்ணவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட இருக்க லாஸ்ட் பென்னி வரைக்கும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா விச் ஹாஸ் பீன் த கண்டினியூஸ் சப்ளையர் ஆஃப் ரிசோர்ஸ் ஃபார் த கிரேட் மைட்டி முகல் எம்பையர் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்டெபிலிட்டியை ரூல் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட். வேறஸ் ஒரு ஷார்ட் டேர்ம்ல இசர்தார் ப்ராஃபிட்டபிலிட்டி ரீச் பண்றதுக்காக ஃபார்மர்ஸை லூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்ப பெரிய இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த இசர்தாரி சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. ஓகே, ஸோ முகல் கிங்டமோட டெஸ்ட்ரக்ஷனுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் அபாலிஷிங் ஜஸியா. இது நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லிபரலிசம் அப்படின்னுவாங்க. அபாலிஷிங் ஜஸியா இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் லிபரலிசம் பை மெனி ஆஃப் த ஹிஸ்டாரியன்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகர் கானோட அட்வைஸ் பேஸ் பண்ணி தான் ஜஹந்தர் ஷா என்ன பண்ணுவார்னா ஜிசியா டேக்ஸ், அவுரங்கசீப் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண ஜிசியா டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ஆஸ்பெக்ட்ல மட்டும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவல் ஆகிறதுக்காகவும், ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க, மராத்தாஸும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க இந்த பீரியட்ல. ஸோ இவங்களோட சப்போர்ட் வேணும்னா ஜஸியா டேக்ஸை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க. இந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் டெக்கான் ரீஜியன்ல சௌத்தன் சர்தேஷ்முகி டாக்ஸஸை கலெக்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டியை மராத்தாஸ்க்கு தராரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபருக்ஷியார். இதை லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம பார்த்துருப்போம். He has actually given one of the grand firman for English East India Company to rule India. Okay, so இந்த ஃபருக்ஷியார்ன்றவர் ஜஹந்தர் ஷாவை கொன்னுடுவாரு. யாரோட ஹெல்ப்போடனா த இன்ஃபேமஸ் சையீத் பிரதர்ஸ். ஆக்சுவலா இவங்களோட பேர்ல சையீதே இருக்காது, அப்துல்லா கான் அண்ட் ஹுசைன் அலி கான். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் பார்த்தீங்கன்னா சையீத் பிரதர்ஸ்னுவாங்க, இவங்கள கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபருக்ஷியார் ஹஸ் பிகம் த நியூ எம்பரர். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் டாலரன்ஸ் பாலிசியை தான் இவர் ஃபாலோ பண்ணுவார். ஓகே, ஸோ ஃபருக்ஷியாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட் ரூலராக தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு அந்த பப்பட் ரூலராக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவார்னா அவரோட என்டையர் ரூல்ல எப்படி இந்த சையத் பிரதர்ஸை கொல்லலாம் அப்படின்ற பிளான்லே இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் வார் ஒன்று போயிட்டே இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இன்டர்னலி முகல் எம்பையரை பேரலைஸ் பண்ணுச்சு, இன்டர்னலி முகல் அட்மினிஸ்ட்ரேஷனை பேரலைஸ் பண்ணுச்சுன்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே as I said in 1717 he gave firmans to the British to establish trade centers in India. Okay, லேட்டரா 1719ல சையீத் பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்தோட ஹெல்ப்போட ஃபருக்ஷியாரை டீத்ரோன் பண்ணிடுவாங்க. பட்
as well as later அவரை கண்ணை குருடாக்கி கொண்டுடுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி this is the first time in the Indian Mughal history an emperor was killed by his own nobles. Most importantly எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 1717 ஃபர்மான், ஓகே 1717 ஃபர்மான், இதை தான் பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இந்த ஃபர்மானை தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சர்ஜன் ஒருத்தர் இருப்பாரு, வில்லியம் ஹாமில்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் சர்ஜன் இருப்பாரு. ஹி இஸ் பார்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபருக்ஷியாருக்கு ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஓகே, ஒரு பெயின்ஃபுல் இல்னஸ் இருக்கும். ஓகே, ஸோ சில பேர் இதை வந்து டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. nobody knows clearly. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாமில்டன் வந்து ட்ரீட் பண்ணுவார். ஸோ இதுக்கான ஒரு கிராட்டிடியூடாக ஃபருக்ஷியார் என்ன பண்ணுவார்னா ராயல் ஃபர்மான் ஆஃப் 1717 வந்து தருவார். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு இந்தியாவில் பெங்கால், பாம்பே அண்ட் சூரத், ஓகே இந்த ரீஜியனில் டாக்ஸ் ஃப்ரீயா, ஓகே ஃபார் அ பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஆனுவல் பேமெண்ட்டுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி தருவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் த கோல்டன் ஃபர்மான் ஆஃப் த மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன்னா இது மூலமாக தான் உங்களுக்கு த மைட்டி முகல் எம்பையருக்குள்ளார பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சாங்கன்னுவாங்க. ஹிஸ்டாரியன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டாரியன்ஸ் கால் திஸ் ஆஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகாஸ் இதனால ஒரு மேசிவ் லீகல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்டேஜ் உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஓவர் ஆல் அதர் யூரோப்பியன் பவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் மர்ச்சன்ட்ஸ்க்கு பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் மேக்னா கார்ட்டா ஆர் திஸ் 1717 ஃபர்மான் தந்தது. ஓகே, பட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் ஃபருக்ஷியார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜிஸ்யாவை அபாலிஷ் பண்ணதா இருக்கட்டும், பில்கிரிமேஜ் டாக்ஸையும் அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ பட் அதே நேரத்தில் இவரோட பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா கிரேட் சிக் லீடரான பந்தா பகதூரை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆஸ் வெல் அஸ் பந்தா பகதூரும் சரி அவரோட நிறைய ஃபாலோவர்ஸும் சரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேஜில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரிலி சிக்கோட ரிபலியனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கும். பட் அதே நேரத்தில் லாங் லாஸ்டிங் முகல் வர்சஸ் சிக் ஹேட்ரடை தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே சையத் பிரதர்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க என்னன்னு. கமிங் பேக் ஹியர், சையத் பிரதர்ஸ் will understand that the emperor is, அதாவது ஃபருக்ஷியார் is trying to kill them அப்படின்ட்டு. so they will make a deal with பேஷ்வா பாஜிராவ். ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் டெல்லின்னுவாங்க. ஸோ இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மராத்தாவோட மிலிட்ரி ஹெல்ப், எதுக்கு டு ரிமூவ் ஃபருக்ஷியார், சையத் பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாஹுவோட, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த சிவாஜியோட கிராண்ட்சன் ஷாஹுவோட சௌத்தன் சதேஷ்மிகி கலெக்ட் பண்ண டாக்ஸஸ் ஆஃப் மராத்தாஸ் டெக்கான் ப்ராவின்சஸ், 6 டெக்கான் ப்ராவின்சஸ்ல கலெக்ட் பண்றதுக்கான ரைட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா மராத்தா ட்ரூப்ஸ் டெல்லிக்குள்ளாரே என்டர் ஆகுறாங்க. ஓகே, டெல்லிக்குள்ளாரே என்டர் ஆகுற அளவுக்கு உங்களுக்கு டெல்லி வீக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மற்றவங்கள ரொம்ப சின்ன சின்ன கிங்ஸ் தான். நம்ம இம்பார்ட்டண்ட்டான லேட்டர் முகல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் முகமது ஷா. எதுக்காக இவர் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், நிசாமுல் முல்க் ஆல்ரெடி as I said he is the founder of ஹைதராபாத். இவர் என்ன பண்றாருன்னா இந்த கிரேட் சையத் பிரதர்ஸை கொண்டுடுறாரு. ஓகே, சையத் பிரதர்ஸை கொண்டுடுறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1724ல நிசாமுல் முல்க் has become the wazir and found the independent state of ஹைதராபாத் கிங்டம், ஹைதராபாத்தோட இண்டிபெண்டன்ஸ் சுல்தானா மாறுறாரு. ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1737ல பாஜிராவ் 1 மராத்தா பேஷ்வா. ஏன்னா மராத்தாவோட கிங்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்சிஸ் இருப்பாங்க. அதில் பேஷ்வாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக வருவாங்க. அதில் இருக்க பாஜிராவ் 1 என்ன பண்ணுவார்னா டெல்லிக்கு இன்வேட் ஆகிடுவார் வெறும் 500 ஹார்ஸ்மேனோட. ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த 1739 நாதிர் ஷா, ஓகே பேட்டில் ஆஃப் கர்னல் எல்லாம் நடக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த டைம் லைன் ப்ராப்பர்லி, ஏன்னா யூஆர் கமிங் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேட்டர் முகல் யாருன்னா ஷா ஆலம் 2. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1760ல இருந்து 1788 வரைக்கும் ரூல் பண்ணாரு. ஓகே, ஸோ இவரோட பீரியட்ல தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு 28 இயர்ஸ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணியிருக்காரு, அதாவது முகல் எம்பையரை ரூல் பண்ணியிருக்காரு. பட் த மோஸ்ட் குரூஷியல் திங் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெயின். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் ரெயின் த மைட்டி முகல் எம்பரர், ஓகே ஷா ஆலம் 2 டெல்லிக்குள்ளாரே வாழலை. ஓகே, டெல்லிக்குள்ளாரே வரல. ஓகே, ஏன்னா நஜீபுத் தௌலா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான ஒரு ஆப்கான் கேர்டேக்கர், அதான் சொல்லல இவங்கெல்லாம் பப்பட் மாதிரியே இருந்தாங்க. நஜீபுத் தௌலா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆப்கான் கேர்டேக்கர் ஒருத்தர் இருந்தாரு. அஸ் வெல் அஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருந்தது. டெல்லிக்குள்ளார வந்தா தன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரு. அதனால இவர் வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. பீகார், பெங்கால் இந்த ரீஜன்லேயே
அந்த இடத்துல இருக்க அந்த ரீஜன் வந்து தன்னோட கண்ட்ரோல்கள் கொண்டு வரதா சொல்லிட்டு இருந்தாரு. இதனால இவரை வந்து ஃபேமஸா நோமேட் கிங் அப்படின்னுவாங்க. நோமேட் கிங் அப்படின்னு, நோமேட்னா ஒரு வாண்டரர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல அவரோட அத்தாரிட்டியை அசஸ் பண்ண போனதா சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் லேட்டரா பார்த்தீங்கன்னா இதனாலேயே உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கூட இவருக்கு இஷ்யூஸ் வந்ததாகவும் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இவரோட ரெயின்ல தான் த டூ டிசிசிவ் எம்பையர் ஷேக்கிங் பேட்டிலான பேட்டில் ஆஃப் பானிபட்டும் பேட்டில் ஆஃப் பக்சாரும் நடந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகே, ஆப்கான் ரூலர் அஹமத் ஷா அப்தாலிக்கும் முகல்ஸ்க்கும் நடக்க வேண்டியது. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் என்டர் ஆகுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டில் ஆஃப் பக்சர். ஓகே, ஸோ எதுக்காக பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்றது நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இதோட எண்டான ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் எப்படி இந்தியாவோட ஹிஸ்டரியை மாத்துனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பேட்டில் ஆஃப் பக்சர் இஸ் ஆர்கியூபிளி அக்கார்டிங் டு த ஹிஸ்டாரியன்ஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி எதனாலனா ஷா ஆலம் டூ த emperor of India or the Mughal emperor of India joined forces with Mir Qasim, who is the Nawab of Bengal, and Shujauddaulah, who is the Nawab of Awadh. ஓகே, எதுக்காகனா ஈஸ்ட் இந்தியா விட்டு பிரிட்டிஷை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு அலையன்ஸ் போடுறாங்க. பக்சார்ன்ற இடத்துல, ஓகே, பெங்காலோட பக்சார்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வார் நடக்குது in 1764. பட் the British has won the combined army of Emperor of India, Nawab of Bengal and Nawab of Awadh. At that time, the 3 most powerful emperors or empires of India. இந்த கம்பைன்ட் ஆர்மியை பிரிட்டிஷ் இந்தியாவில் டிஃபீட் பண்ணிடுறாங்க. இது பிரிட்டிஷ்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒரு பெரிய விக்டரியா இது ஆகுது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் விக்டரி அட் பக்சர் ப்ரூவ்ட் தட் தேர் டிசிப்ளின்ட் இன்ஃபேண்ட்ரி. பிரிட்டிஷ் கிட்ட சின்ன ட்ரூப் தான் இருக்கு, ஆனால் டிசிப்ளின்டா இருக்கு. அண்ட் தென் மாடர்ன் ஆர்ட்லரியோட இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஸ்மால் டிசிப்ளின்ட் இன்ஃபேண்ட்ரி, ஸ்மால் டிசிப்ளின்ட் அண்ட் மாடர்ன் இன்ஃபேண்ட்ரி ஒரு கம்பைன்ட் ஒரு லார்ஜ் ட்ரெடிஷ்னல் ஆர்மிக்கு அகெயின்ஸ்டா ஈஸியா வின் பண்ணிடுச்சு அப்படின்றது கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இது யூரோப்பியன்ஸோட வார் ஸ்ட்ராட்டஜி, முக்கியமா பிரிட்டிஷோட மைட்டினஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, ஸோ 1765ல, ஓகே, 1764ல நடக்கிற வார தொடர்ந்து 1765ல உங்களுக்கு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு ஒன்று சைன் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பிரிட்டிஷ் வந்து இந்த ட்ரீட்டி மூலமா they didn't take the throne but they took the money. ஓகே, they took the money அப்படின்னுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசா இந்த 3 ரீஜியனோட திவானி ரைட்ஸ், அதாவது ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிடுறாங்க. இதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹாஸ் பிகம் த ரெவன்யூ கலெக்டர் ஃபார் த ரிச்சஸ்ட் ப்ராவின்சஸ் இன் இந்தியா. எது பெங்கால், பீகார் அண்ட் ஒடிசா ரீஜியன் ஹைலி அக்ரேரியன் லேண்ட்ஸ் இருக்கிறது, ஹை லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டாக்ஸேஷன் கிடைக்கிற இடம். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல், ஓகே, ஷா ஆலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஷா ஆலம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் யூனிவர்சல்னு அர்த்தம். பட் இந்த ஷா ஆலமான முகல் எம்பரர், ஓகே, ஹாஸ் பிகம் த prisoner and pensioner of a small English trading company. Okay, so ஒரு ஃபிக்ஸ்டு அலவன்ஸ் ஆஃப் 2.6 மில்லியன் ருபீஸை வாங்கிட்டு கம்பெனியோட ப்ரொடெக்ஷனோட அலகாபாத்தில் நீங்கள் பென்ஷனராக இருங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஒரு மைட்டி முகல் எம்பையர் எந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ பட் இது ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகலை. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் மறுபடியும் ஒரு பவருக்கு வராங்க. மராத்தாஸ் மறுபடியும் பவருக்கு வராங்க. லெட்ஸ் see that. In 1772, ஓகே, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் கொஞ்சம் கொஞ்சமா 1761 பேட்டில் ஆஃப் பானிபட்ல அடி வாங்கின மராத்தாஸ் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாங்க, நார்த் இந்தியாவுக்கு வராங்க. மகாஜி ஷிந்தியா அப்படின்றவரோட லீடர்ஷிப்ல. மகாஜி ஷிந்தியா அப்படின்றவரோட லீடர்ஷிப்ல வராங்க. என்ன ஆகுது அப்படின்னா 1772ல ஷா ஆலம் 2வை இவங்க மறுபடியும் அலகாபாத்ல இருந்து டெல்லிக்கு மூவ் பண்ணிட்டு போறாங்க. பட் ஆனால் த நெக்ஸ்ட் 30 years ஷா ஆலம் 2 வாஸ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மராத்தாஸ். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மராத்தாஸ். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் 1788ல ரோஹிலா சீஃப், ஓகே, ரோஹிலா சீஃப் குலாம் குவாதிர் அப்படின்றவர், ஓகே, ரோஹிலான்றது ஆப்கானில் இருக்க ஒரு இடம். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியை கேப்சர் பண்ணுறாரு. ஓகே, ராயல் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுறாரு.
ஷா ஆலம் டூவோட கண்ணை டேமேஜ் பண்ணிடுறாரு, பிளைண்ட் பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து திருப்பி டெல்லியை ரீகேப்சர் பண்ணி குவாதிரை பனிஷ் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் த எம்பரர் ஷா ஆலம் டூ ரிமைன்ட் பிளைண்ட் ஃபார் ஹிஸ் என்டையர் லைஃப். ஓகே, பட் 1803 மறுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் he accepted the protection of British. ஓகே, அகெயின் accepted the ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் லேக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ், ஓகே, தௌலத் ராவ் சிந்தியா அப்படின்றவரை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஜெனரல் லேக் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர்மி. ஓகே, பேட்டில் ஆஃப் டெல்லின்னுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மராத்தாஸ் வந்து ஷா ஆலம் டூ வந்து ஒரு பிரிசனராக வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க இந்த வார் நடத்தினதே அவரை ஃப்ரீ பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் ஆனால் என்னன்னா மறுபடியும் ஒரு பெர்மனன்ட் பப்பட்டா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இவர் வந்துடுவார். பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுக்கு முன்னாடி ஷா ஆலம் டூ எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே அவரை கிங் ஆஃப் டெல்லின்னு சொல்கிற அளவுக்கு ரெட் ஃபோர்ட்டோட ரீஜனை தாண்டி இவருக்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லை அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராஜிக் எண்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அ மைட்டி முகல் எம்பரர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான லேட்டர் முகல் அக்பர் ஷா டூ. ஓகே, ஸோ இவர் எதுக்காக ஃபேமஸ் ஆகுதுன்னா இவரால் ஃபேமஸ் ஆகலை, இவர் ராஜா ராம் மோகன் ராய் மூலமாக ஃபேமஸ் ஆகுறாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் ப்ரீவியஸ்லி ஷா ஆலம் டூ கப்பேட்டு முகல் எம்பரர்ஸ் ஹவ் பிகம் த பென்ஷனர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பென்ஷனர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இந்த டைமில் தான் அக்பர் ஷா டூ அப்படி ஒரு 1806 1837 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. he has become highly frustrated with the பிரிட்டிஷ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவருக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன்ஸும் கொடுக்கல, அதே நேரத்தில் இவருக்கான ராயல் ஸ்டேட்டஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய்க்கு ராஜான்ற டைட்டில் கொடுத்ததே இவர் தான். ஓகே, ராஜான்ற டைட்டில் கொடுத்ததே இவர் தான். எதுக்காக அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த கிரேட் சோஷியல் ரிஃபார்மரான ராம் மோகன் ராயை மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு இவரை ராம் மோகன் ராயை தன்னோட என்வாயா, அதாவது தன்னுடைய தூதரா எங்க அனுப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கோர்ட்டுக்கு சென்ட் பண்றாரு. பட் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பிரிட்டிஷ் புரோட்டோகால் இருக்கு. ஒரு கிங், ஓகே, ஒரு ராஜான்ற டைட்டில் இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு எம்பரரையோ ஒரு எம்பையரையோ ரெப்ரசன்ட் பண்ணி பிரிட்டிஷ் கோர்ட்ல போய் பேச முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக அக்பர் ஷா டூ ஹேஸ் கிவன் ஆர் கன்ஃபர்ட் த டைட்டில் ஆஃப் ராஜா டு ராஜா ராம் மோகன் ராய். இதனால தான் ராம் மோகன் ராய் ராஜா ராம் மோகன் ராய் ஆகிறார். ஓகே, ராஜா ராம் மோகன் ராய், த ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சமாஜ், ஓகே, காட் த டைட்டில் ஆஃப் ராஜா, ஓகே, ஃப்ரம் அக்பர் டூ. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரணும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1803 இவருக்கு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டினியூ பண்ணும் அப்படின்றாங்க. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்மோகன் ராய் இங்கிலாந்துக்கு போறாரு. அவர் இன்டெலெக்சுவல் சர்க்கிளில் அவரை நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரரோட இந்தியாவில் இருக்க அக்பர் ஷா டூவோட கிளைம்ஸையும் யாரும் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஓகே, பட் ஆனால் அதே நேரத்தில் இங்கிலாந்துக்கு போயிருந்த ராஜா ராம் மோகன் ராய்க்கு ஒரு இல்னஸ் வருது. அதனால 1833 ஓகே பிரிஸ்டோல் அப்படின்ற இடத்துல, இங்கிலாந்துல இருக்க பிரிஸ்டோல் அப்படின்ற இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஓகே, ஸோ இந்த பீரியட்ல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுக்கு முன்னாடி they called themselves as the subject of Indian Empire or Mughal Emperor. ஓகே, பட் இவரோட பீரியட்ல இப்படி கூப்பிடுறதையும் நிறுத்திட்டாங்க. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரீட்டி படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட காயின்ஸ் ஆர் முகல்ஸோட காயின்ஸை முகல் எம்பரரோட நேம்ல தான் சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் ப்ரூவிங் டு த முகல்ஸ் தட் யூ ஆர் நோ லாங்கர் த மாஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஓகே, தட் இஸ் சம்திங் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் வெரி வெரி கிளியர்லி. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேட்டர் முகல், we can call him the final Mughal emperor of India. இவரை பற்றி ஒரு புக்கில் எனக்கு படித்ததுன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. இந்தியாவே ரூல் பண்ணிட்டு இருந்த த மைட்டி முகல் எம்பரர் ஒரு அனாதை மாதிரி இந்தியாவை விட்டு ஒரு போட்டில் போனார் அப்படின்வாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இவரை கேப்சர் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங் ஹிம் அவர் வந்து ஒரு போட்டில் ஏற்றி டாக்கா காமிச்சிடுவாங்க. ஒரு அனாதை மாதிரி அவர் இந்தியா விட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. படிக்கிறப்பே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதாக வேதனையாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் முகல்ஸ் வந்து அந்தளவுக்கு இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அக்பர், ஷாஜகான் இந்த மாதிரியான அவங்களோட வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட்டு ஒரு ஆர்ஃபன் மாதிரி போனதாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஓகே, பகதூர் ஷா டூ 1837 1857 வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ ஜாஃபர் அப்படின்றது
அவரோட சர்நேம். ஹி இஸ் த லாஸ்ட் முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா. இவரோட பீரியட் தான் த மோஸ்ட் ஃபேமஸ் 1857 சிப்பாய் மியூட்னி ஆர் த கிரேட் இந்தியன் ரிவால்ட் அப்படின்றது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ லெட் சி வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டெல்லியில் இருக்க ரெட் ஃபோர்ட்டில் ஃபிலாசபி பேசிக்கிட்டும் பொயட்ரி எழுதிட்டும் நிம்மதியாக தான் இருந்துகிட்டு இருப்பாரு. ஓகே. ஸோ ஆனால் எங்கே இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 May 11 அப்போ மீரட்டில் இருக்க சிப்பாய்ஸ் எல்லாம் டெல்லிக்கு வருவாங்க, ரெட் ஃபோர்ட்டுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ தே ஹேவ் டிமாண்டட் ஹிம் டு பி த லீடர் அப்படின்னுவாங்க. ஓகே, தி ஹேவ் டிமாண்டட் அப்படின்னுவாங்க. ஓகே, ஜாஃபர் வந்து பகதூர் ஷா ஜாஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அதை ஹெசிடென்ட்டாக இருப்பார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டான ஒரு பயம்னு கூட சொல்லலாம். பட் வேற வழியே இல்லாமல் ஃபைனலாக அவருக்கு வந்து இந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து தன்னோட பிளெஸிங்கை கொடுப்பாரு. அண்ட் ஹி வில் பிகம் த சிம்பாலிக் ஹெட் ஆஃப் கிரேட் ரிவால்ட். கிரேட் ரிவால்ட் நடக்கிறப்ப இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் ஆஸ்பிரன்ஸ், கேன் யூ கமெண்ட் ஹூ இஸ் த ரியல் ஹெட் ஆஃப் 1857 ரிவால்ட் ஆஃப் டெல்லி? 1857ல டெல்லியில ரிவால்ட் நடந்தப்ப அதை யாரு ப்ராப்பரா ஹெட் பண்ணி ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பீரியட்ல ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ரிபல்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகதூர் ஷா ஜாஃபரோட பேர்ல, பகதூர் ஷா 2ஓட பேர்ல காயின்ஸ் மின்ட் பண்ணி அவரோட நேம்லேயே வந்து ப்ரொக்ளமேஷன்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எம்பரர் ஆஃப் இந்தியான்னு கூப்பிட்டாங்க. அதாவது ஷஹன்ஷா இ ஹிந்த் அப்படின்வாங்க. ஷஹன்ஷா இ ஹிந்த், அக்பர் எல்லாம் இப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இவரை அப்படி கூப்பிடுறாங்க. ப்ரீ பிரிட்டிஷ் எரா ஆனால் ஒரு இந்தியன் ஆர்டரை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஓகே, பட் அது நடக்கலை. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்லியை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணி அண்ட் தே ஹவ் ஆல்சோ சீன் த ஃபால் ஆஃப் ஃபால் ஆஃப் முகல் எம்பையர். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்லி ரீகெயின் கண்ட்ரோல், பிரிட்டிஷ் ஹேவ் ரீகெயின் த கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. ஜாஃபர் வந்து பகதூர் ஷா ஜாஃபர் சிட்டி விட்டுல எங்கேயும் ஓடலை. ஓகே, அவர் வந்து அவரோட ஏன்சஸ்டரான ஹுமாயூன், அதாவது பாபரோட சன், அக்பரோட அப்பா ஹுமாயூனோட டாம்ல போய் தங்கியிருப்பாரு. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மேஜர் ஹட்சன் வராரு, கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அதுபடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பகதூர் ஷா ஜாஃபரோட கண்ணு முன்னாடியே அவரோட சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன் வந்து பார்த்தீங்கன்னா பிளடி கேட் அப்படின்வாங்க. அதாவது கூனி தர்வாசான்னு, தர்வாசானது ஒரு என்ட்ரன்ஸ், அந்த இடத்துல வச்சு கொண்டுடுவாங்க. அஸ் வெல் அஸ் அவர் சாப்பிட்ற தட்டில் அவங்களோட தலை எல்லாத்தையும் வச்சு அனுப்புவாங்க. இதை பார்த்து அவர் மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பகதூர் ஷா ஜாஃபரை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலை. பட் அவரோட ஓன் பிளேஸ்லேயே, அதாவது ரெட் ஃபோர்ட்டில், எந்த ரெட் ஃபோர்ட்டில் இருந்துட்டு முகல்ஸ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணாங்களோ அதே ரெட் ஃபோர்ட்டில் அவரை வந்து ஒரு தண்டனை கைதியை நிறுத்தி அவரை வந்து என்கொயர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தென் அவர் தான் ஹி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ரிபல்லியன், ட்ரீசன் அண்ட் மர்டர் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்மால் உட்டன் ஹவுஸ் ரங்கூன், ஓகே, பர்மாவில் இருக்க ரங்கூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உட்டன் ஹவுஸில் போய் தங்க சொல்லிடுவாங்க. ஓகே, பெண்ணும் பேப்பரும் அவர்கிட்ட இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அவர் போயட்ரி எழுதினா கூட அதன் மூலமாக ஏதாச்சும் ஒரு ஃபர்தர் ரிபல்லியன் வந்துருமோன்னு பயப்படுவாங்க. ஓகே, ஸோ அவர் இறக்குற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிஞ்ச குச்சி மூலமா சூற்றில், அதாவது செவுத்துல வால்ல வந்து கவிதை எழுதி வச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது அந்த கவிதையோட மீனிங் என்ன, ஹவு அன்பார்ச்சுனேட் இஸ் த ஆஃபர் ஃபார் இஸ் பரியல் ஹி குட் நாட் ஈவன் கெட் 2 yards ஆஃப் எர்த் இன் த லேண்ட் ஆஃப் இஸ் பிலவ்ட். அதாவது எவ்வளோ அன்பார்ச்சுனேட்டாக நான் மாறிட்டேன், என்னோட இறப்பிற்கு பிறகு என்ன புதைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 அடி நிலம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ட்ராஜிக் எண்ட் ஆஃப் த கிரேட் பகதூர் ஷா ஜாஃபர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காசஸ் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் முகல் எம்பையர். முகல் எம்பையர் டிக்ளைன் ஆகிறதுக்கு லேட்டர் முகல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பாலிசிஸும் ரீசனாக இருந்தது. இது எல்லாம் அவுரங்கசீப்போட பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது எம்பையர் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் தென் ரீஜன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. யூ ஆர் கோயிங் டு டீகோட் ஹவு த முகல்ஸ் ஹேவ் டிகிரேடட். ஓகே, அவங்களோட முகல்ஸோட டவுன்ஃபாலுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். So the most important reason is shifting allegiance of zamindars. Listen, zamindars are the local nobles and rulers who have to collect the taxes, okay, and send it to the central administration, and central administration will take some amount, pay the zamindar certain amount, as well as use the other collected amount for the welfare and development of the எம்பையர். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக முகல் எம்பையரில் நடந்துகிட்டு இருந்த விஷயம். ஓகே, பட் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஜமீன்தார்ஸ் வந்து ஹெரிடிட்டரி ஓனர்ஸா இருக்காங்க, உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸோட. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளரே நிறைய குரூப்ஸ் இருக்கு. ராய்ஸ், ராஜாஸ், தாக்கூர்ஸ், குத்சல், தேஷ்முக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த எம்பையர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்ல இருந்தாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டர் முகல் பீரியட்ல இருந்தே அவங்களோட அலிஜென்ஸ் ஒரு பர்சன் கிட்ட இல்லை. அவுரங்கசீப் பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா த முகல் எம்பையர்ஸ் வேர் ஃபர்மிடபிள், ரூத்லெஸ். ஓகே, ஸோ ஒரு சின்ன ரிவால்ட்டோ ரிபெலியன் நடந்தால் கூட அவங்கள கொண்டுடுவாங்க. வேற ஆஃப்டர் அவுரங்கசீப் பீரியடுக்கு அப்புறமேட்டு நோபல்ஸோட கண்ட்ரோலில் தான் எம்பரர்ஸே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் அலிஜென்ஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸ்னால எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா ஜாகிர்தாரி கிரைசஸ். ஓகே, ஸோ இந்த நொபிலிட்டி அப்படின்றது முகல் நோபல்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் குரூப்ல இருந்து இருந்தாங்க. அவங்களுக்கு லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட்ஸை வந்து ஜாகிர்ஸா, அதாவது பவர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மான்சப்ஸ் அப்படின்ற ரேங்க்கும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுற சுபேதார்ஸாவும் பார்த்தீங்கன்னா முகலோட சுபாஸ்ல, அதாவது ப்ராவின்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டியில யார் யார்கிட்ட இருந்ததுன்னா ராஜ்புத் சேர்ந்த ரூலர்ஸ் கிட்டையும் இருந்தது, சுபாதார்ஸ் கிட்ட இருந்தது, மான்சப்தார்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தது. பட் முகல் ரூலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பர்டிகுலர் லேட்டர் முகல் ரூல்ஸை வந்து லேட்டர் முகல் ரூலை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் நொபிலிட்டி அப்படின்வாங்க. ஏன்னா இந்த நோபல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, எப்போ கிங்கோட பவர் வீக் ஆக ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரூல் ஆஃப் த நொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க சென்ட்ரல் ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அக்பரோட பீரியடுக்கு அப்புறம் அக்பரோட பீரியட்ல அக்பர் நிறைய லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்தாலும் மான்சப்தாரி சிஸ்டம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலும் அவரோட பீரியடுக்கு அப்புறமேட்டு வந்த பீப்புளால இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ as I said அக்பரோட பீரியட்ல ரொம்ப கரெக்டாக இருந்த இந்த மான்சப்தாரி சிஸ்டம் இட் வாஸ் அ வெல் நெட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஒரு க்ளோஸ் நெட் ஆர்கனைசேஷனாக இருந்தது. பட் லேட்டராக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரே ஒரு டிவிசிவ்னஸ் வந்துடுச்சு. அவங்களுக்குள்ளாரே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன எதர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் பேஸ் பண்ணி, ரீஜியன் பேஸ் பண்ணி, ட்ரைபை பேஸ் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால அவங்களுக்குள்ளார ஏற்பட்ட சண்டைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக முகல் எம்பையரை டீஸ்டெபிளைஸ் பண்ண ஆரம்பிச்சு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் லீடர்ஷிப் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரெஸ்டீஜுக்காக, ஓகேவா, ஸோ ரூலர் சென்ட்ரலில் இருக்கிறப்ப இவங்களால ப்ராப்பரான ஃபண்ட்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியல. நிறைய நேரத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு முகல் எம்பையரை டிகிரேட் அண்ட் டிகே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முகல் எம்பையர் டிஸ்இன்டெகிரேட் ஆனிச்சு, டிகிரேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால. அப்படி டிகிரேட் ஆனது என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம்பையரா ஆகுது. ஓகே, ஸோ சின்ன சின்ன கிங்டம்ஸாக பிரியறாங்க. இது பிரியறதுனாலே உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அத்தாரிட்டி வந்து டிகிரேட் ஆகுது. ஓகே, ஸோ எப்படி இந்த ரீஜனல் கிங்டம்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரீஜனல் ஸ்டேட்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ நிறைய சக்சஸர் ஸ்டேட் கிரியேட் ஆகுது. அதாவது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வீக் ஆகிறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவே ஆகுறாங்க. ஓகேங்களா, அண்ட் தே ஆர் நாட் ரெக்கக்னைசிங் த authority or sovereignty of the Mughal Empire. Okay, so and they are like announcing themselves as independent. Okay, அப்படின்னு நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, முக்கியமா பாத்தீங்கன்னா ஆவாத், பெங்கால், ஹைதராபாத் ஆர் த ஃபேமஸ் லைக் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இந்த ரீஜனல் கிங்டம்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைதராபாத் கிங்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஹைதராபாத் கிங்டம் வந்து அசப்ஜா ஹவுஸ் அப்படின்றவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் த ரூலர்ஸ் ஒரிஜினல் நேம் வாஸ் கிலிச் கான். ஓகே, இவர் தான் தனக்கு நிசாம் உல் முல்க் அப்படின்ற டைட்டில் கொடுத்துக்கிட்டாரு. பட் இந்த பிரிஞ்சு போற ஐடியா இவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகல. அவருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜுல்ஃபிகர் கான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. இவர் தான் பாத்தீங்கன்னா சையத் பிரதர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிங் மேக்கரா இருந்தவர். ஓகே, ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்றாரு டெக்கான் அப்படின்றது டெல்லியோட ரொம்ப தூரத்துல இருக்கு, ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கு. ஸோ இதை டைரக்டா டெல்லியிலேருந்து ரூல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கான ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டம் கிரியேட் பண்ணிட்டா, ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரால் லாங் லாஸ்டிங்காக ரூல் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் 1713 இவரை கொண்டுடுறாங்க. ஸோ அவரால் அந்த விஷனை கொண்டு வர முடியலை. ஓகேவா, ஸோ அதுக்கு பதிலாக வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா கிலிச்
கான் அப்படின்றவர். ஓகே. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கிலிச் கான் அப்படின்றவர் தனக்கு நிசாம் உல் முல்க் அப்படின்ற டைட்டிலை கொடுத்துக்கிறாரு. ஓகே. இவர் வந்து அவுரங்கசீப் பீரியட்ல ஒரு வார் வெட்ரன். ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு முகல் வேல்யூஸ் அது மாதிரியான டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப சீரியஸா நம்புறவர். ஸோ எதுக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து டெக்கானுக்கு போறாருன்னா, இவர் டெல்லியில ஒரு கிராண்ட் வாசிரா, அதாவது பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான போஸ்டிங்ல வந்து சர்வ் பண்றாரு. ஒரு ஷார்ட் பீரியடுக்கு சர்வ் பண்றாரு. பட் ஆனா முகமது ஷா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, ரங்கீலா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலோட இருக்கிறவர். ஓகே. ஸோ இவரோட பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்கான முகமது ஷா ரங்கீலா இந்த ஓல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான கிலிச் கானை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திடுறாரு, மார்க் பண்ணிடுறாரு. ஸோ இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. எம்பரர் வந்து டான்சர்ஸையும் அதர் ஸ்மால் நோபல்ஸையும் தான் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாரே தவிர எம்பையரை ஸ்ட்ராங்காக வச்சுக்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா முழு முகல் எம்பையரை சேவ் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் டெக்கானை போயிட்டு அதையாச்சும் நம்ம சேவ் பண்ணி அதை நம்மளோட ரூலுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் ஷாக்கர் கேடா அப்படின்றது நடக்குது. ஓகே. ஸோ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசப்ஜாஹி டைனாஸ்டிக்குள்ளாரே நடக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலிச் கான் வந்து சவுத் இந்தியாவுக்கு போறாரு, பவர் எடுக்க ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல டெல்லியில இருந்து எம்பரர் முபாரிஸ் கான் அப்படின்ற ஒரு பர்சனை, எம்பரரான ரங்கீலா வந்து என்ன பண்றாருன்னா முபாரிஸ் கான் அப்படின்ற ஒரு பர்சனை கிலிச் கானை வந்து ஹைதராபாத்தை கேப்சர் பண்ணி அவரோட பவர் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு அனுப்புறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிலிச் கான் கிட்ட ரொம்ப ஷார்ட்டான ட்ரூப்ஸ் தான் இருக்கு. ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல டாக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அவுரங்கசீப் பீரியட்ல அவர் நிறைய வார்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ அவர் ஓப்பனா அவரை எம்பரர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்காம, ஏன்னா அப்படி அனௌன்ஸ் பண்ணார்னா அது ட்ரீசன் ஆயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முபாரிஸ் கானை வின் பண்ணிடுறாரு, கில் பண்றாரு. கில் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா முபாரிஸ் கானோட தலையை வெட்டி அதை ஒரு பிளேட்ல வச்சு அதை எம்பரருக்கு அனுப்புறாரு. கூடவே ஒரு நோட்டோட அனுப்புறாரு. என்னன்னா ஹீ ஹாஸ் ரிமூவ்ட் அ ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பட் இந்த இடத்துல எம்பரர் ரங்கீலா இதை பார்த்து பயந்துடுறாரு. ஓகே. ஏன்னா லார்ஜ் ட்ரூப் அனுப்பிச்சாரு. பட் கிலிச் கான் அவரை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ எம்பரர் வேற வழியே இல்லாம என்ன பண்றாருன்னா அவரோட அத்தாரிட்டியை ரெக்கக்னைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கிலிச் கானுக்கு அசஃப் ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் கொடுக்குறாரு. அசப்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் கொடுக்குறாரு. இதன் மூலமா தான் அவங்களோட டைனாஸ்டியே பார்த்தீங்கன்னா அசப்ஜா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1725ல ஒரு டிஃபேக்டோ இண்டிபெண்டன்ஸும் கிடைச்சிடும். ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு, முகல் கல்ச்சரோட மட்டும்தான் அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஓகே. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அப்போ, அதாவது ஃப்ரைடே ப்ரேயர் அப்போ மட்டும்தான் நிசாம் என்ன பண்ணுவார்னா முகலோட எம்பரரோட நேம் சொல்லுவார். மற்ற எல்லா இடத்துலையும் தன்னை ஒரு இண்டிபெண்ட் எம்பரராக தான் காட்டிப்பார். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் நவாப்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸோட பெர்மிஷனோட தான் அஃபீஷியல்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இதில் கேட்கவே மாட்டார். ஓகே. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஹைதராபாத் ஹாஸ் பிகம் அ முகல் ஸ்டேட் வித்தவுட் அ முகல் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ அவரை வந்து நிசாம்னு சொன்னாலும் ஓகே தட் வாஸ் ஆக்சுவலி ஹிஸ் டைட்டில் நிசாம் உல் முல்க், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ரெல்ம் அப்படின்வாங்க. ஓகே. அவரோட டைனாஸ்டி வந்து அசப்ஜாஹி டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைட்டில் தான் அவங்களுக்கு அசப்ஜா அப்படின்ற டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவரோட ரூல், இந்த நிசாமோட ரூலுக்கு கீழே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஹைதராபாத்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரெப்ளிகா ஆஃப் டெல்லி ஆர் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேபிட்டல் ஆஃப் முகல்ஸ் டெல்லி வந்து டிக்ளைன் ஆகுது. போயட் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே முகல் எம்பரரோட கண்ட்ரோல் ஆர் ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்றனால எல்லாமே ஹைதராபாத்க்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹைதராபாத் ஹஸ் ஸ்லோலி ஸ்டார்டட் டு பிகம் த நியூ சென்டர் ஆஃப் இண்டோ பர்ஷியன் கல்ச்சர் அண்ட் உருது லிட்ரேச்சர். ஓகே. அண்ட் தென் அவரோட டெத் அப்போ 1748ல நிசாம் உல் முல்க் இறக்குறப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இது பிரிட்டிஷோட பீரியடுக்கும் பிரிட்டிஷோட ரூலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வரல. ஓகே சார். 1748ல இறந்து 1948 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 224 இயர்ஸ் ஓகே இந்த ஹைதராபாத் ஸ்டேட் சர்வை பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதனால இதை டைகர் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாம ஆவாத் ரீஜனை பத்தி பார்க்கலாம். ஆவாத் எப்படி வந்து ஒரு இண்டிபெண்டான ரீஜனா மாறுனுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆவாதோட
ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதாத் கான். ஓகே, சதாத் கான். இவர் ஃபேமஸா புர்ஹான் உல் முல்க் அப்படின்னு சொல்லுவாங்க. புர்ஹான் உல் முல்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் த சோல்ஜர் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, இவர் வந்து ஒரு பெர்ஷியன் ஷியா நோபல். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு டேஞ்சரஸான கோர்ட் பாலிடிக்ஸ் கேம் ப்ளே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவர் பவருக்கு வருவார். ஓகே, ஸோ இவரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த சையத் கான்ஸ்பிரசின்வாங்க. ஏற்கனவே நம்ம சையத் பிரதர்ஸை பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அப்போ இருந்த முகல் எம்பரருக்கு சையத் பிரதர்ஸை ஓவர் த்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி, ஓகே, த ஃபர்மிடபிள் த மோஸ்ட் பவர்ஃபுல் சையத் பிரதர்ஸை வந்து ஓவர் த்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவர் வந்து தன்னோட அத்தாரிட்டியை வாங்கிப்பாரு. ஸோ இந்த சையத் பிரதர்ஸ் ஓவர் த்ரோ பண்ணதுக்காக இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முகல் எம்பரர் வந்து புர்ஹான் உல் முல்க் அப்படின்ற டைட்டிலும் கொடுத்து ஆவாதோட கவர்னர்ஷிப்பையும் 1772ல தருவாங்க. ஸோ எப்படி நிசாமுல் முல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை ரூல் பண்ண ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு டெல்லியோட முகல் கோர்ட்ல நிறைய ஃபேக்ஷனலிசம் இருக்கு. ஏன்னா இரானி நோபல்ஸ், துரானி நோபல்ஸ், இந்துஸ்தானி நோபல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டிஸ் குரூப் பாலிடிக்ஸ் அங்கே இருக்கு. ஸோ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு இங்கேயே இருந்ததுன்னா இந்த குரூப் பாலிடிக்ஸ்குள்ள நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெல்லி பாலிடிக்ஸை விட்டுட்டு தன்னோட ஏரியாவான ஆவாத் ரீஜியன்ல வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால அது ஒரு ரீஜனல் கிங்டமா இருந்து ஒரு மேசிவ் கிங்டமா ஒரு மேசிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா அவர் வந்து சேஞ்ச் பண்றாரு. பட் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ளே பண்ண இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ளே பண்ண சதாத் கான் அவரோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஐரானிக் அண்ட் டார்க் மொமெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதிர் ஷா 1739 இந்தியாவை இன்வைட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ அந்த டைமில் சதாத் கானை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்ற பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சதாத் கானை கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ சதாத் கான் தன்னை சேவ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா லைக் நிறைய கோர்ட் ரைவல்ஸ்லாம் இருப்பாங்க. இது இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நாதிர் ஷா கிட்ட 20 crore rupees வரைக்கும் நீங்கள் ஈஸியாக டெல்லியிலேருந்து லூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் டெல்லிக்கு வந்து நாதிர் ஷா போகிறப்ப தான் தெரிஞ்சிருக்கும் லேட்டர் முகல் பாலிசினால டெல்லியோட ட்ரெஷரியில் அவ்வளோ காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அவர் ரொம்ப கோவப்பட்டுருவார். சதாத் கான் மேலே தன்னோட ஃபோக்கஸை கொடுப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா டெல்லியில் இருக்கிறதா சொன்ன அந்த 20 crore நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ப்ரெஷர் போடுவார். ஸோ அதனாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாத் கான் will commit suicide. Sadat Khan will commit suicide. ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணுறாரு ஆவாதில். நாதிர் ஷா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக டெல்லிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 20 crore rupees கிடைக்கும் அப்படின்றாரு. ஆனால் டெல்லிக்கு போகிறப்ப நாதிர் ஷாக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி லேட்டர் முகல்ஸோட பாலிசினால டெல்லியோட ட்ரெஷரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்குது. ஸோ டென்ஷனான நாதிர் ஷா என்ன பண்ணுறாருன்னா இவரை சதாத் கானை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா, அதனால சதாத் கான் என்ன பண்ணுறாருன்னா 1739 பாய்சன் குடிச்சிட்டு இறந்துடுறாரு. நாதிர் ஷா கையால் மாட்டி இறக்கிறத விட ஓகே, ஸோ தன்னோட உயிரை தானே எடுத்துடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஃபேமஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஃபேமஸ் பெங்கால் ரீஜியன் அண்ட் முர்ஷித் குலிகானை பற்றி. ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் பெங்கால். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டாரியன்ஸ் வில் கால் ஹிம் அஸ் த ஃபினான்ஷியல் ஜீனியஸ்ன்னுவாங்க. ஏன்னா இவர் திவானா இருந்துட்டு நவாபா மாறினவர். ஏன்னா அவுரங்கசீப்போட பீரியட்ல இந்த முர்ஷித் குலிகானோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இவருக்கு ரொம்ப நல்ல மேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கும். அதனால அவுரங்கசீப் இவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவானா அதாவது ரெவன்யூ மினிஸ்டர் ஆஃப் பெங்கால் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட நிசாம் அப்படின்ற மிலிட்ரி ரோலையும் திவான் அப்படின்ற ஃபினான்ஸ் ரோலையும் கம்பைன் பண்ணிட்டு ஹில் பிகம் த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் நவாப். அது மட்டும் இல்லாமல் ஹில் மூவ் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் டாக்கா, அதாவது டாக்கா பங்களாதேஷில் இருக்கிற பார்த்தீங்களா, அது ஒன்ஸ் அப்பான் டைம் இட் வாஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிரதி ரிவருக்கு நடுவில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு அந்த சென்டர் ஆஃப் பெங்கால் கிங்டம்க்கு மூவ் ஆவார். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவர் முர்ஷிதாபாத், ஓகே, அவரோட நேம் பேஸ் பண்ணி முர்ஷிதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேபிட்டலே கிரியேட் பண்ணுவார். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் என்ன பண்ணுவார்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா மால் ஜம்னி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுவார். மால்
ஜமினி சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் மூலமா லோக்கல் ஜமீன்தார்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேவரட்டிசம் கொடுப்பாரு. அதனால இவங்க எல்லாத்தையும் ஒரு லேண்டட் அரிஸ்டோக்ரஸியா சேஞ்ச் பண்ணுவாரு. அந்த அரிஸ்டோக்ரஸி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப லாயலா இருந்துப்பாங்க. ஸோ டைம்லி கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ கிடைக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவர் ரெகுலரா முகல் எம்பரருக்கு வந்து ரெகுலரா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெவன்யூ சென்ட் பண்ணிட்டே இருப்பாரு. வேற அதர் ப்ராவின்சஸால முடியாத சுச்சுவேஷன்லையும். ஸோ ஹில் பி ஆல்வேஸ் இன் த favor of the Mughal emperor, even though he has started it, even though he has changed Bengal as an independent kingdom. Okay, ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலிவர்தி கான். ஓகே, ஸோ இவரை தொடர்ந்து முர்ஷித் குலி கானை தொடர்ந்து அவரோட சன் ஷுஜா உத்தீன் அப்படின்றவர் 1727ல நவாபா மாறுவாரு. பட் அவரோட கவர்னரா இருந்த டெபுட்டி கவர்னரா இருந்த அலிவர்தி கான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோனை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ 1740 வந்து பார்த்தீங்கன்னா அலிவர்தி கான் என்ன பண்ணுவார், ஹி வாஸ் த டெப்டி கவர்னர் ஆஃப் பீகார். அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாருன்னா முகல் அத்தாரிட்டி சென்ட்ரல்ல வீக் ஆயிடுச்சு, அதனால யாரையும் பனிஷோ ப்ரொடெக்டோ பண்ண முடியாது. அதனால 1740 நடந்த பேட்டில் ஆஃப் கெரியா பேட்டில் ஆர் பேட்டில் ஆஃப் கெரியா. ஓகே, ஸோ பேட்டில் ஆஃப் கெரியால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலிவர்தி கான் ஹஸ் டிஃபீட்டட் சராஃபஸ் கான். முர்ஷித் குலி கானோட கிராண்ட் சன்னை கொண்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை 2 crore rupees முகல் எம்பரரான முகமது ஷாக்கு சென்ட் பண்ணுவார். அண்ட் தென் வேற வழியே இல்லை, முகமது ஷா அந்த டைம்ல ரொம்ப வீக்காகவும் இருப்பார், அவருக்கு நிறைய இன்கமும் தேவை. ஆனால் என்ன பண்ணுவார்னா இவர் அலிவர்திக்கான அஃபிஷியல் நவாபா ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ ஆனால் அதே நேரத்தில் அலிவர்தி கானோட ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து கண்டினியூஸாக பெங்காலை இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கான்ஃபெடரசி இருப்பாங்க. அதில் போன்ஸ்லேஸ் ஆஃப் நாக்பூர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடாக பெங்காலை வந்து ரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் அலிவர்தி கான் என்ன பண்ணுவார்னா ஒரிசாவா மராத்தாஸ்க்கு கொடுத்துடுவாரு. அது மட்டும் இல்லாமல் சவுத் அப்படின்ற ஆனுவல் ட்ரிபியூட் ஆஃப் 12 lakh rupees பே பண்ணுறதாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகே, ஸோ இது இல்லாமல் வேற என்ன ஸ்மால் ஸ்டேட்ஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் இருந்தது. மைசூர் வந்து பார்த்தீங்கன்னா முகலோட கண்ட்ரோல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையாஸ் ஆஃப் மைசூர் அப்படின்றவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். லேட்டரா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட கண்ட்ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மைசூர் எம்பையர் மாறும். அவருக்கு அப்புறமேட்டு அவரோட சன்னான திப்பு சுல்தான் ரூல் பண்ண ஆரம்பிப்பாரு. ஓகே, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்ட வர்மா அப்படின்ற கிங் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டம் வந்து கிரியேட் பண்ணிடுவாரு. அவரும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கொச்சின் வரைக்கும் தன்னுடைய பார்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவார். ஏர்லி டைம்ல யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்மி இந்தியாவில் கிரியேட் பண்ண ஒரு ஏர்லி கிங் இவரும். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் மாடல் டைப்ல நாட் ஜஸ்ட் ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் பட் ஆல்சோ மார்த்தாண்ட வர்மா ஆஃப் கேரளா ஆல்சோ ஹாஸ் கிரியேட்டட் அ வெஸ்டர்ன் ஸ்டைல் யூரோப்பியன் ஆர்மி இன் இந்தியா. அதே மாதிரி ஜாட் அக்ரிகல்ச்சரல் குரூப் டெல்லி அதோட லொக்காலிட்டி சுற்றி இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அவுரங்கசீப்போட பீரியட்ல அவரோட லேண்ட் பாலிசி ஆஸ் வெல் அஸ் ரிலீஜியஸ் பாலிசினால ஹை லெவல் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இவங்களும் ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப்பாக மாறுறாங்க. இவங்க ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய ரிபல்லியன்ஸை முகல் எம்பையருக்கு அகேன்ஸ்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆஸ் வி நோ சீக்ஸ், ஓகே, இதை நம்ம செப்பரேட்டாகவே பார்ப்போம். ஓகே, ஸோ அவுரங்கசீப்போட ரூலில் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நாட் பர்டிகுலர்லி இன்னொரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து சீக்ஸ் அப்போஸ் பண்ணல. ட்ரபிள் பண்ண சில முகல் பிரின்சஸ்க்கு, ஓகே, அதாவது இளவரசர்களுக்கு சீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தருவாங்க. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப்போட பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th சீக் குரு, ஓகே, 1675 தேஜ் பகதூர், அவர் என்ன பண்ணுவார்னா இவர் இஸ்லாமுக்கு மாற மாட்டேன்னு சொல்லுவார். அதே நேரத்தில் காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட பீரியட்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வார் பண்ணியிருப்பாரு. தட் இஸ் அனதர் ரீசன் ஃபார் த முகல் சீக் ரைவல்ரி ஆஸ் வெல் அஸ் அதற்கு அடுத்து வந்த குரு கோபிந்த் சிங் ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்க்கு அகெயின்ஸ்டாக ரிபல் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ அவர் தன்னோட ரிலீஜியனோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு மிலிட்ரி செக்டா சீக்கிசமாக மாற்றிருப்பாரு. ஓகே, ஸோ இதுவும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜனல் எம்பையர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் தான். ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவுரங்கசீப் பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தவங்க லேட்டரா முகல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு போவாங்க. இதனால தான் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல அஹமத் ஷா அப்தாலிக்கு அகெயின்ஸ்டாக இவங்க இது வார் எங்கேஜ் ஆவாங்க. பட் இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய செட்பேக்காக இருக்கும். பட் அதுலேருந்தும் வித்தின் 10 இயர்ஸ்குள்ளார அவங்க அவங்களோட பவரை ரீகெயின் பண்ணுவாங்க. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே அவங்க கண்டினியூஸ் வார் ஆங்கிலோ மராத்தா வாரில் டிக்ளைன் ஆடுவாங்க. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் வீடியோட நாம் முகல் எம்பையர் டிக்ளைன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன,
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ரீசன் இருந்தது, ரிலீஜியஸ் ரீசன் இருந்தது, ரீஜனல் ஸ்டேட்ஸ் எப்படி டெவலப் ஆனுச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். திஸ் இஸ் வெரி குரூஷியல். ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவை கம்ப்ளீட்டாக அவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். ஓகே, we will resolve it as soon as possible. So thank you very much. In the next episode, in the next video, I'll meet you with the other chapter of spectrum. Hope it's very clear. Thank you very much. Bye. Veranda IAS, where your dream becomes reality.